ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர்யஜத்ராः ஸ்ரய்யங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृत्रश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति शांति शांति. முண்டகோபனிஷத்தில் மூன்றாவது முண்டகம், அதில் முதல் கண்டத்தில் ஐந்தாவது மந்திரத்தில் ஆரம்பித்து இந்த ஆறாவது மந்திரத்தை துவங்கினோம். சென்ற மந்திரத்திலே முக்கியமான ஞான சாதனங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். சத்தியம், தபசு, இரண்டும் துணை சாதனங்கள். சத்தியமாக வாழ்வதும் தபத்தை கடைபிடிப்பதும். இங்கே தவங்கிறது என்ன அப்படின்னா, குருகுல வாசத்தை தான் நம்ம தவம் எடுத்துக்கணும், அல்லது வாக்கு சுத்தம். குருகுல வாசத்தை இங்கே தபஸ் என்று சொல்கிறார்கள். அது ஒரு தவந்தான். குருகுலத்திலே குருவுக்கு சேவை செய்வது தான் பிரம்மச்சரியம். அந்த வாழ்க்கையே அவனுக்கு தவமாகிறது. வெளி உலகத்திலே குருகுலம் இல்லாமல் வாழ்ந்திருந்தால் சமம் தமம் உபரமம் போன்ற சாதன சதுஷ்டயங்கள் அவனுக்கு கிடைக்காது. குருவோடு சேர்ந்து வாழும் பொழுது இயல்பாகவே அவன் சமம் தமம் முதலிய நற்குணங்களை அடைந்து விடுகிறான். அப்போ தனியாக ஒன்று தவம் ஒன்று செய்ய வேண்டியதில்லை. மன அடக்கமும் புலனடக்கமும் அவன் உடனே பெறுகிறான். கூடவே விவேகமும் வைராக்கியமும் வளர்கிறது. இந்த வளர்ச்சியை தான் தபஸ் என்று சொல்கிறோம். முனிவர்கள் தவம் செய்து அடைந்ததை ஒரு மாணவன் குருகுல வாசத்தில் அடைகிறான். குருவின் கண்பார்வையில் இருக்கும் பொழுது அவனால் தப்பு செய்ய முடியதில்லை. அவனுக்கு அது நினைவுபடுத்திகிட்டே இருக்குது. சமமும் தமமும் நாம் விலகி போகிறோம், நாம் இருப்பது குருகுலம், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணமே அவனை திரித்து விடுகிறது. அதனால் தபஸ் என்பது இங்கே பிரம்மச்சரியம், குருகுல வாசம், குரு சேவை அப்படின்னு அர்த்தம். குருவை சேவை செய்யும் பொழுது அங்கே பணக்காரன் ஏழை, இந்த ஜாதி அந்த ஜாதி வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்க. அந்த குருகுலத்தில் வருமானங்கிறது எதுவும் கிடையாது. குரு தன்னுடைய சொந்த செலவில் தான் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். அவங்களுக்கு துணிமணி வாங்கி தரார், உணவு கொடுக்குறார், இருப்பிடத்துக்கு வேண்டிய குடிசையெல்லாம் கட்டி கொடுக்குறார், தண்ணி வசதி, அப்புறம் பால், இது போன்ற அனைத்து சகல உதவியும் குரு தன்னுடைய செலவிலிருந்து தான் அதை ஈடுகட்டுகிறார். அவருக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைச்சது அப்படின்னா, ஏற்கனவே சீடனாகி வளர்ந்து குடும்பஸ்தனாகி தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பழைய சீடர்கள் இருப்பாங்க. அவங்க சன்மானமாக தட்சிணையாக சம்பாதிக்கும் போது கொடுப்பாங்க. அப்போது படிக்கும் பொழுது லோனில் படிக்கிறாங்க, அது மறுபடியும் திருப்பி அடைக்கிறாங்க. எஜுகேஷன் லோன் மாதிரி. இப்போ பேங்க்கில் லோன் வாங்கிட்டு வட்டி கட்டுறோம். இங்கே அப்படி இல்லை. சேவையை கொடுத்து நம்ம அதை லோனாக பெற்றுக்கொள்கிறோம். பிறகு அதை நம்ம கொடுக்கணுங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. இவ்வளோ கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் ஆசிரமம் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒவ்வொரு குடும்பஸ்தனும் அவனை அந்த ஆசிரமத்தை நினைவில் வைத்து அவன் கொடுக்குறான். இன்றைக்கி இவங்க தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் காசு கொடுக்கலாம், இது கொடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம கொடுக்கறது தான் உண்மையான சேவைன்னு நான் நினைக்கிறேன். பாரதியார் அப்படி சொல்லியிருக்கிறார். நீங்கள் கொடுக்குற சேவையெல்லாம் பட்னியாக இருக்கணும் சாப்பாடு கொடுக்கறது உண்மைதான். ஆனால் அதை விட அவனே சம்பாதிக்கின்ற வழியை சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் நீ கொடுத்துருந்தீனா, பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு முடியாமல் ஏழையாக இருக்கிற பையனுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வைக்கலாம்ல. அப்புறம் அவன் தானே பிழைச்சிக்குவான். அப்புறம் அவன் 40 வயசில் அவனுக்கு முதியோர் கல்வியும் அதுக்கப்புறம் காசு பணம் கொடுத்து அவனை காப்பாற்றுறது. சில பேர் அப்படி தான் சேவைன்னு சொல்லிக்கிட்டு இந்த இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி மதங்களை பரப்புகிறாங்க. நம்ம ஏதோ பட்டியலில் வாழ்கிற மாதிரியும் அவங்க கொடுத்தது நம்மளை காப்பாற்றின மாதிரியும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்மளை பிடிச்ச விதமே பள்ளிக்கூடங்களை கட்டி அதன் மூலம் நம்மளை கவர் பண்ணது தான். இல்லை, பள்ளிக்கூடங்களுக்கு பழைய மாணவர்கள் தான் அதை உதவி செய்யணும். கவர்மெண்ட்டு செய்யறதை விட மாணவர்கள் செய்யும்பொழுது தான் அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அந்த செலவையும் கரெக்டாக பயன்படுத்துவாங்க.
படிக்கிற மாணவனுக்கும் தன்னால் இன்னொரு மாணவனால் உதவி செய்யப்படுகிறோம், அவனுடைய ஸ்காலர்ஷிப், அவன் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பில் நானும் சாப்பிட்டு என் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இதை படிக்க முடிகிறது என்று அவன் தோணும் பொழுது அவன் பல மடங்கு சம்பாதித்த கொடுக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தபஸ் என்று சொல்கிறோம். அந்த சத்தியத்தினாலும் தபசக இந்த குருகுல வாழ்க்கை சேவையினாலும் ஏஷ ஆத்மா சம்யக் ஞானேன, அங்கே முன்பு குறிக்கப்பட்ட ஏஷ ஆத்மா, அந்த ஆத்மாவை நல்ல முறையிலே தெளிவாக ஐயம் திரிபர பிரம்மம் அது நானே என்று அறிவதனாலே சம்யக் ஞானேன பிரம்மச்சரியனே குருகுல வாழ்க்கையினாலே நித்தியம் என்பது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். ஒருவன் அடைகிறான் லப்ய அப்படின்னு முதல் வரியிலே இருக்குது. அடைகிறான். எப்படி அறிகிறான்? தனது உடம்புக்குள்ளேயே நான் என்று எப்பொழுதுமே புரித்து கொண்டிருக்கின்ற அறிவு சொரூபமாகிய அந்த ஆத்மா ஜோதிர்மயமாக, அறிவுமயமாக, ஜோதிங்கிறது இங்கே அறிவுமயமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது. தூய்மைங்கிறது என்ன? சுப்ரங்கிறது தூய்மை என்ன? ஆகாசம் எதனாலும் அசுத்தப்படுறதில்லை. ஆகாசத்துக்குள்ளே எல்லாமே நடக்குது. பூமி சுழல்து, சூரியன் எரிகிறது, பிரளயம் வருது, சுனாமி எல்லாம் இங்கே தான் நடக்குது. எது நடந்தாலும் ஆகாயத்துக்குள்ளே நடந்தாலும் ஆகாயத்திற்கு இந்த புகையெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்லை. இந்த ஓசோன் மண்டலம் ஓட்டை, ஆகாயம், காற்று மண்டலம்னு அழுக்காகலாம், ஆகாயம் அழுக்காகாது. ஏன்? அது எதோடும் கலந்துக்கிறது இல்லை. அதை யாரும் தீண்ட முடியாது. நீங்கள் சிவரை தீண்டலாம், தண்ணியை தீண்டலாம், நெருப்பை தீண்டலாம், ஆகாயத்தை எப்படி தீண்ட முடியும்? அது உங்களோட தொடர்பே கொள்வதில்லை. அதனால் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கிறது. சுப்ரம். ஆத்மாவும் அது எதோடும் தொடர்பு இருக்கிறது. மனம், புத்தி, அகங்காரம், உடம்பு, உலகம் எல்லாவற்றையும் அது சிருஷ்டி செய்தாலும் அது எதோடும் அது தொடர்பு கொள்வதில்லை. இந்த பூமியில் அதர்மம் தர்மங்கள் நடந்தாலும், மனிதன் திருந்தினாலும் திருந்தாவிட்டாலும், மோட்சமடைந்தாலும் மோட்சமடையாவிட்டாலும் ஆத்மாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, எந்த பலனும் இல்லை. அது வெறும் சாட்சியாக இருக்கிறது. அதனால் அது சுத்தமாக தான் இருந்தாகணும். அதுக்கு மாசு பண்ணுவதற்கு பாப புண்ணியங்களோ ராகத்வேஷங்களோ வெற்றி தோல்விகளோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஆத்மாவை நான் என்று ஒருவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அத்தனை தோஷங்களும் தொலைந்து போகின்றன. எவன் ஒரு எம் பச்சந்தி, இவ்வாறு எவன் தன்னையே பார்க்கிறானோ அந்த எதையக க்ஷீண தோஷ, எல்லா தோஷங்களிலும் அவனுடைய தோஷங்கள் எல்லாம் தீர்ந்து போகின்றன, க்ஷீணம் அடைகின்றன, நலிந்து போகின்றன, நசிந்து போகின்றன என்று இந்த மந்திரம் சொல்லிச்சு. சத்தியமேவ ஜெயதே. இங்கே ஜெயத்தேங்கிறது அயதேன்னு இருக்குது. பார்த்தா நமக்கு வித்தியாசம் தெரியாது, உற்று கவனிச்சா தெரியும். டைப் அடிக்கிறவங்களும் அது மாதிரி தான் அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. இது ஜெயத்தே, இது ஐ இருக்கு. ஜெயத்தே ந அன்ருதம் சத்தியேன பந்தா விததோ தேவயானः ஏன ஆக்ரமந்த்ய ऋषयः हि ஆப்தகாமா யத்ர தத் சத்யஸ்ய பரமம் நிதானம். நிதானம் என்பது ஒருவருடைய இருப்பிடம். அவர் நிதானத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஸ்டெடியாக இருக்கிறார்னு அர்த்தம். இங்கே நிதானம் என்பது ஒருடைய இருப்பிடம். இப்போ நம்முடைய இருப்பிடம் எங்கே அப்படின்னா, எப்போ வீடு போய் சேருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஊரெலாம் வெளியே சுற்றுறதுக்கு ஆசையாக போகிறோம், இருந்தாலும் அப்பாடா வீடு சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்கிறோம். கல்யாணம் கட்டி கொடுத்த உடனே பெண்களுக்கு எவ்வளோ தான் அவங்கள சொகுசாக வச்சுருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டில் அம்மா வீட்டுக்கு காலை நீட்டி உட்கார்ற மாதிரி சொகுசு கிடைக்காது. அது அவங்களுக்கு நிதானம். எல்லா ஜீவர்களுக்கும் புழு, பூச்சி, கொசு எல்லாத்துக்குமே ஒரு நிதானம் வேணும் இல்லையா? அந்த நிதானம் பரமம் நிதானம். எது எல்லாவற்றையும் முடிவில் அடைகிறதோ, ஒருவேளை சொந்த வீட்டில் நீ அமர்ந்து இருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறதோ அது எப்பொழுதுமே நிரந்தரமாக கிடைக்கிற இடமே பரமம் நிதானம். அது எப்படி கிடைக்கும்னா,
சத்தியமேவ ஜெயதே. அந்த சத்தியத்தால் தான் அடைய முடியும், அதை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி இந்த நிதானத்தை நம்ம இழந்துடுறோமா? சத்தியம் இல்லைன்னா என்ன ஆகும்? நிதானம் கெட்டு போயிடும், நாம் நிதானத்தை இழக்கிறோம். இப்போ சத்தியமேவ ஜெயத்தை என்பதன் அர்த்தம் என்ன? ந அன்றுதம், பொய்யினால். அன்றுதம்னா பொய். ரிதம் என்றால் உண்மை, சத்தியம் என்றாலும் உண்மைதான், ரிதம் என்றாலும் உண்மைதான். இப்போ எப்படி ரெண்டு சொல்கிறாங்க? ரிதம் என்பது நீ உண்மையாக கண்டுபிடித்தது தான் ரிதம். சில சத்தியம்னு புத்தகம் சொல்லியிருக்கலாம், மனு நீதி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். மனு நீதி கூட ஏதாவது சொல்கிறாங்கல்ல, மனு சாஸ்திரப்படி இதுதான் தர்மம், இதுதான் சரி அப்படின்னு. உனக்கு அது உண்மைன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு தெரிந்து, உனக்கு உண்மை என்று தெரிந்தது தான் ரிதம். இவர் உண்மையை சொல்வார் அப்படின்னு மேடையில் போய் பேசுகிறார், இதுதாங்க உண்மை நடந்தது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னாரு. உண்மைதான், அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அவர் சொன்னதை சொல்கிறாரு, அந்த விதத்தில் அது உண்மை தானே. ஆனால் அவர் அது உண்மைன்னு கண்டுபிடிச்சாரா அப்படின்னா, அது நான் இன்னும் கண்டுபிடிக்கல சார், அப்படி சொன்னாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டது சத்தியமாக இருக்கலாம், ஆனால் ரித்தமாக இருக்காது. இந்த ரித்தத்தையும் சத்தியத்தையும் நம்ம வித்தியாசப்படுத்தணும். ஏன்னா வேதம் ரெண்டு சொல்லியுமே பயன்படுத்துது. இப்போ சத்தியம் என்பது வாய்மை, உண்மை, மெய்மை. இந்த மூன்றையும் நம்ம மெய்யான நியாயமாக தர்மமாக இருந்தோம்னா அது மெய்மை. மெய் பேசுகிறான், மெய் அது மெய்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது உடம்பளவில் அது சரியாக சொல்கிறார், அவன் நடந்துக்கிறது கரெக்ட் அப்படின்னா அது உடம்பால் செய்கின்ற சத்தியங்கிறதுனால மெய். அவன் வாக்கால் பேசினான்னு வச்சுங்க, அதை வாய்மைங்கிறோம். உண்மையை பேச்சினால் தெரியப்படுத்தினா அதை வாய்மைங்கிறோம். உள்ளத்திலும் உண்மையாக இருந்தால் அது உண்மை. அதனால் வாய்மையே வெல்லும்னு இவங்க அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உண்மையே வெல்லும்னு சொல்லலை, வாய்மையே வெல்லும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது ஓரளவுக்கு பொருத்தம். ரித்தம் என்பது உண்மை, உள்ளத்தால் சத்தியம் என்று அறிந்தது உண்மை. அப்போது அது உண்மை அல்ல, உண்மையற்றதில், அதாவது பொய்மையால் அடைவதில்லை. சத்தியமேவ ஜெயதே, வாய்மையால் வெற்றி பெறலாம், பொய்யினால் அல்ல. ந அன்றுதம். சத்தியேன, இந்த சத்தியத்தினால், பந்தா விததோ தேவயானக, இந்த சத்தியத்தினால்தான் இந்த தேவயானம் என்கின்ற ஒரு பாதை கிடைக்கிறது. அதன் மூலந்தம் ஏன ஆக்கிரமந்திய, இதை இந்த முறையினால் தான், ஆக்கிரமந்தியன இந்த முறையினால், ஏன இந்த முறையினால், ரிஷிகள் இப்படி தான் அதை அடைந்தார்கள். எப்படி அடைந்தார்கள்? பரம நிதானம் அடைந்தார்கள். அதற்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஆப்த காமாக அதை பெற்று அந்த சத்தியத்தினால் அந்த பரம நிதானத்தை அடைந்தார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. கைப்பற்றுதல், கடைபிடித்து பின்பற்றி அவ்வாறு நடந்து அப்படின்னு புரியுது. இப்போ இதில் என்ன டிஸ்கஷன் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியம் என்பதை எதிலிருந்து இந்த வார்த்தை வருது? சத் து யம், சத் து யம். இயம்னா இந்த, சத்து என்றால் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். து என்றால் நிச்சயமாக, இண்டீடு, நிச்சயமாக இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறோமா, அது பேர் சத்தியம். இயம் து சத், இது உண்மைதான் என்று சொல்லுவது சத்தியம். அப்போ சத்தியத்தை நம்ம பிரித்து இப்படி புரிஞ்சுக்கலாம். சத் என்பது என்ன?
சத் என்பதுக்கு உண்மையான பொருள் இருத்தல். எதையுமே நம்முடைய மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் இருக்கிறதுங்கிற வார்த்தையை சொல்லாமல் நம்ம சொல்கிறதில்ல. அந்த இருக்கிறதுன்றது ஏன் சேர்க்கிறோன்னு தெரியல. பேனா இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறார்கள், சூரியன் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை சென்டென்ஸ் முற்று பெறதுக்காக சொல்கிறோமோ. சூரியன் அப்படின்னா எல்லாம் அப்படி பார்ப்பாங்க, சூரியன் இருக்கிறது. அப்போ இருக்குதுன்னு சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் சூரியன் மட்டும் சொன்னால் அது என்ன இல்லாத போயிடுச்சா? சூரியன் வருமா? சூரியன்கிற ஒரு ஆளா அப்படின்றதெல்லாம் வருதில்லை. இப்போ சூரியன் இருக்கிறது என்று சொல்கிறோம். பந்து இருக்கிறது, இருக்கிறது இருக்கிறது. பாருங்கள், உங்களுக்கு இந்த அறையில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து பரிச்சயமாக இருக்கலாம். முதல் தடவை பார்க்கும்போது இது இது அப்படின்னு நீங்கள் வந்து ஆச்சரியப்படலாம். அந்த இதுன்னு சொல்லும்போது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இது செல்ஃபோன் கேமரா, இது வந்து வீடியோ கேமரா, இது என்னென்ன பானை சட்டியெல்லாம் வச்சுருக்கிறாரு களிமண்ணில், இதெல்லாம் முதல் தடவை பார்க்கும் பொழுது பார்க்குறீங்க. அப்போ கூட உங்களுக்கிட்ட ஏற்கனவே அந்த சட்டி பானையெல்லாம் தெரியும், செல்ஃபோன்லாம் தெரியும். இது இங்கே இருக்குதுங்கிறது மட்டும் தான் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ உங்களுடைய அறிவு எதை பற்றி எதாக இருக்குது? இருக்கிறதுங்கிறது தான் இருக்குது. இங்கே வந்து தான் செல்ஃபோன் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறதில்ல. நீங்கள் ஏற்கனவே செல்ஃபோன்லாம் பயன்படுத்திட்டு இங்கே இருக்குது. அப்போ நம்ம பார்க்கின்ற பார்வையில் முதல்ல நமக்கு என்ன தோணுது? ஒவ்வொரு பொருளையும் பார்க்குறோம். பூ இருக்கிறது, வீடு இருக்கிறது, ஒன்று எல்லாம் இருக்கிறதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த இருத்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு அர்த்தம் புரியாமலே உள்ளே விளங்கிக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதான்னு பார்க்குங்க. இந்த பொருள் முதல் முறையாக ஒரு குழந்தை பார்க்குதுன்னு வைங்க, இந்த வீட்டுக்கு வருது, வந்தோடனே பார்த்தோன்னே இது மாதிரி ஒரு பொருள் அது பார்த்ததே இல்லை நீங்கள். அப்போ அது இருக்கிறதுன்னு பார்க்காது, இது என்னங்க அப்படின்னு கேட்கும். அப்போது இது வந்து ஒரு நிரப்பு இருக்குமா, இது வந்து ஒரு பீர்க்கங்காய், அது மேலே காய தோலெல்லாம் வந்து நைந்து போய் தண்ணியில் போட்டு ஊழுகி அழுகி போய் கழுவி காய வச்சோம்னா இப்படி வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வைங்க. அப்போ என்னாகும்? இதுவரை இதை பற்றி ஒரு அறியாமை இருந்தது, இப்போ அந்த அறியாமை போயிடுச்சு, இதை பற்றி அறிவு உண்டாயிடுச்சு. இப்போ அறியாமை நீக்கமும் அறிவு உண்டாகிறது சம நேரத்தில் நடக்குது. இப்போ நடந்த பிறகு மறுபடியும் இதே ரூமுக்கு வரும்பொழுது இதை பார்க்கும்பொழுது என்ன சொல்லும்? ஒன்றும் சொல்லாது. இன்னும் இருக்குதாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அப்புறம் அறிவு பெரும்பாலான நேரத்தில் தினமும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம புதுசாக விளங்கல. பால் காய்ச்சும் போதோ, சமையல் பண்ணும்போதோ, காய்கறி வெட்டும் போதோ நமக்கு என்னது இருக்குதுன்னு ஏன் அப்படி ஒரு பார்வை நமக்கு இருக்குதுன்னா, அப்போ தான் நமக்கு உப்பு இல்லைன்னு தெரியும், சர்க்கரை இல்லைன்னு தெரியும். அப்போ சர்க்கரை இல்லைங்கிறது நீங்கள் சர்க்கரையை கண்டுபிடிக்காமல் இல்லைல்ல, சர்க்கரைன்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது, ஆனால் பாத்திரத்தில் இல்லை. இப்போ நம்முடைய பார்வை இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதாக இருக்குது? இருக்கிறது இல்லை, இருக்கிறது இல்லை, எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் இல்லை. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். வீட்டில் பார்க்குறோம், எல்லாம் இருக்குது, என்ன இங்கே சுகம்தான் இல்லை, எல்லாம் இருக்கிறது ஆனால் பணம் தான் இல்லை. சில பேர் எல்லாம் இருக்கிறது, குழந்தை தான் இல்லை அப்படின்னு இருக்கிறது இல்லைங்கிறது தான் நம்முடைய அடிப்படை அறிவாக இருக்கிறது. அதை நம்ம வளர்த்துக்கிட்டே போகும். வளர்த்தால என்ன பண்ண போகிறோம்? இருக்கிறதுங்கிற லிஸ்ட்டில் தான் போட போகிறோம். நீ என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது அறிந்து கொண்டாலும் பின்னாடி உங்களுக்கு என்னன்னு இருக்கும்? அது இருக்கிறதுங்கிற லிஸ்ட்டில் இருக்கும். அந்த இருக்கிறது தான் சத். இருக்கிறது இருக்கிறதுன்ட்டு சார், இருக்கிறதை நீங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது சத்தியம் தானே. இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் எப்படி? அது சத்தியமாகாது. இல்லாதது இருக்குதுன்னு சொன்னாலும் சத்தியமாகாது. அப்போ சத்தியம் ஏவ ஜெயத்தை அப்படின்னா இருப்பதை நீ அறியணும். எது இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது பரவலான ஒரு அர்த்தம், வேதாந்தத்தை அர்த்தத்தில் எடுத்துட்டோம்னா எதெல்லாம் இருக்கிறதோ அதைத்தான் நம்ம இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஏன் அதை வந்து இருக்கிறதுன்னு சேர்த்து சொல்கிறோம்? இருத்தல் என்பது ஒன்று பந்தாக இருக்கிறது.
நல்ல காலம் வளையல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் வைங்க கையில். இப்போ என்ன அர்த்தம்? இப்போ தங்கம் வளையலாக இருக்கிறது, அது இல்லாமல் போகவில்லை அப்படின்ற ஒரு அர்த்தம் சொல்கிறோம். ஆழமாக போய் பார்த்தோம்னு சொன்னால் இருத்தல் என்பது பிரம்மம், கடவுள். இதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடுச்சு. இந்த பூமி இல்லை, ஆகாயம் இல்லை, நீர் இல்லை, நிலம் இல்லை, ஜனங்கள் இல்லை, எல்லாருமே எங்கேயோ போயிட்டாங்க. பிரளயமாகி போச்சு. ஆனால் அப்போ கடவுள் இருப்பாரா? அவரும் பிரளயமாயிட்டார்னா என்ன ஆகிறது? அவர் ஆக முடியாது. அவர்கிட்ட தான் போய் சேர்ந்தது. அப்போ அவர் இப்போ எங்கே இருக்குது? இப்போ இந்த உலகமெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா வெளியே இல்லைங்க, ஆனால் இருக்கிறது, இல்லாமல் போகலை. மறுபடியும் அவர் சிருஷ்டி பண்ணும்பொழுது இருக்கிறதுங்கிறோம், மறுபடியும் அது மறைந்து போன பிறகு இருக்குதுங்கிறோம். அப்போ இருக்குதுங்கிறத தோன்றும் போதும் இருக்குதுங்கிறீங்க, அது மறைந்த பிறகு இருக்குதுங்கிறீங்களே. அப்போ இருக்குதுங்கிறத நீங்கள் எதை குறிக்கிறீங்க? உங்களை அறியாமல் கடவுளை தான் குறிக்கிறீங்க. இருக்கிறது இருக்கிறதுன்னு எதை சொன்னாலுமே கடவுள் தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சத்து தான் ஜெயிக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம அந்த இடத்த எடுத்தோம்னா பொருந்தி வராது. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த வீட்டில் ஒரு 10 சவரன் காயினாக வச்சுருந்தனே, எங்கே காணுமே அப்படின்னு சொல்கிறார். அவர் காயினெல்லாம் தேடி பார்க்குறாரு. ஆனால் பக்கத்தில் நிறைய நகைகள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்கிறேன் இல்லைன்னு. நான் பெட்டி திறந்து பார்த்தேன், நான் 10 சவரன் தனித்தனியாக காயினாக வச்சுருந்தேன், இல்லையே அப்படின்னு சொல்கிறார். இருக்குதுன்னு நல்லா பாருங்கள் அப்படின்னு. இருக்குது, நான் பார்த்தேன், பக்கத்தில் வளையல் இருக்குது, மோதிரம் இருக்குது, செயின் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஆனால் இந்த காயினை காணணும். அதுதான் சார் இப்படி இருக்குது. அப்போ இருக்கிறதுன்னு எதை நம்ம குறிப்பிடுறோம்? இவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சுத்தமான பிரம்மத்தை காணும்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க? அது எங்கேயுமே போக முடியாது, அழிய முடியாது, அதுதான் இப்போ மோதிரமாக இருக்கிறது, வளையலாக இருக்கிறது, அப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ இருக்கிறதுன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? இந்த வீட்டில் நம்ம பார்க்கும் பொழுது தங்கத்தை தான் அவர் குறிப்பிட்றாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? இருக்குது தேடாதீங்க, இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க மனசில் என்ன சொல்கிறாங்க? அந்த தங்கம்தான் இதுவாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு? இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரம்மம் எங்கேன்னு கேட்குறாரு. இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பொருளும் தமிழ் மொழியிலையோ அல்லது ஆங்கில மொழியிலையோ சன் இஸ் தேர், மூன் இஸ் தேர், இட் இஸ் மூன், இட் இஸ் மேன், இட் இஸ் கவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பசு, இதுன்னு சொல்லும் பொழுது அது இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இதுன்னு சொன்னாலும் இதுங்கிற வார்த்தையும் இருக்கிறதுங்கிற வார்த்தையும் அந்த பசுவுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு இருத்தலை தான் குறிக்குது. அப்போ ஏதோ ஒன்று பசுவாக இருக்கிறது, ஏதோ ஒன்று மனிதனாக இருக்கிறது, ஏதோ ஒன்று சூரியனாக இருக்கிறது. அப்போ ஏதோ ஒன்றுன்னு சொல்கிறீங்களே, அந்த ஒன்று தான் சத். எப்படி நம்ம 5 சவரன் காசை 6 அல்லது 10 நகைகளாக மாற்றணுமோ, அப்போ ஒரே பிரம்மம் எல்லாமாக தோற்றமளிப்பதனால் ஆகாயம் இருக்கிறதுன்னு சொன்ன அர்த்தம், ஆகாயம் இருக்கிறதுன்றது குறிக்குது, பிரம்மத்தை குறிக்கிறது. பிரம்மம் ஆகாயமாக இருக்கிறது, பிரம்மம் நீராக இருக்கிறது, பிரம்மம் சூரியனாக இருக்கிறது. பிரம்மமாக இருக்குது யாரும் சொல்ல முடியாது. பிரம்மம் நீங்கள் எங்கேன்னு கேட்க முடியாது, அதான் எல்லாமா இருக்குது இல்லை. இப்படி ஒருத்தன் தெரிந்து கொள்வது சத்தியம். அதனால்தான் இந்த பிரம்மத்தை அறிய முடியுங்கிறது சத்தியம் ஏவ ஜெயத்தை. இந்த சத்தாக இருக்கிறது பிரம்மம் என்று அறிந்து கொண்டால்தான் அந்த பிரம்மத்தை புரிஞ்சிக்க முடியுமே தவிர, தனியாக பிரம்மத்தை நீங்கள் எங்கேயோ தேடி பிடிச்சி அது தனியாக காட்டுங்க அப்படின்னு அது முடியவே முடியாது. சத்தால் தான் அது முடியும். சத் என்பதை அறிந்து கொண்டால்தான் அந்த பிரம்மத்தை அறிய முடியும். அதனால் அதன் மூலம்தான் அதை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு புரிஞ்சிடும். இது ஒரு அர்த்தம். ஆனால் அன்றுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? இப்போ வேறு ஒரு மதத்தார்கள்லாம் சொல்கிறாங்க, சிருஷ்டிக்கிறதுக்கு ஈஸ்வரனே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாங்கியர்கள்னு ஒரு வாதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மதம் இருக்குது, சாங்கிய மதம், யோக மதம்னு இருக்குது.
அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, பரமேஸ்வரன் சிருஷ்டிகர்த்தாலாம் தேவையில்லை. இந்த பிக் பேங் தியரிஸ் கண்டுபிடிக்கிறது முன்னாடி அவங்க அதை தான் சொல்கிறாங்க. இந்த கணாதர் போன்றவங்கெல்லாம், பதஞ்சலி போன்ற யோகம் செய்தவர்கள், இவங்கெல்லாம் கௌதமன் சொல்லக்கூடிய அந்த நியாயவாதிகள், தார்க்கிகர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்தில் பிரகிருதி என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து தோன்றியது. அந்த பிரகிருதிக்கு பிரதானம்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த பிரதானம் என்ற பிரகிருதி, பிரதானம்னா முக்கியம், அது தவிர வேறு ஒன்றும் இல்லை, அதான் கடவுள் அவங்களுக்கு. அது ஜடம், அது 3 குணங்களால் ஆனது. சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த 3 குணங்களும் சமமாக ஏற்றமிறக்கம் இல்லாமல் சாமியமாக இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் வெளிப்படாமல் அப்படியே இருக்குமா. அந்த சாமியம் கெடும் பொழுது அது ஒன்றோடொன்று கூடி குணங்கள் மாறுபட்டு பலவிதமான குணங்கள்லாம் தோன்றி அது ஆகாயம், பொருள் இதெல்லாம் உலகமாகி மனிதர்களாக ஜீவர்களாக ஆகிறது. இது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி தானாக நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அவங்க சார்பில் நம்ம பேசி பார்ப்போம். ஏன்னா அவங்க தர்க்கத்தை தர்க்கத்தால் தான் நம்ம உடைக்கணும். ஏன் சத்தியமேவ ஜெயதேக்கு இவ்வளோ நமக்கு டீட்டெயிலாக போகணும்னா, இந்த மாற்று கருத்துக்கள் அசத்திலிருந்து வரும்ன்றது சொல்கிறாங்க. இறைவனே வேண்டியது இல்லைங்க, பிரதானம் என்று சொல்லக்கூடிய பரமாச்சாரியர்கள் சத்தியமேவ ஜெயதேக்கு வேறு விளக்கத்தோடு தான் போயிடுவாங்க. ஆனால் இந்த அர்த்தமாக அதில் கொடுக்க முடியுங்கிற ஒரு சுதந்திரத்தை நான் எடுத்துக்கிறேன். அதனால் பரமாச்சாரியர்களை கோச்சிக்கூடாது, இவன் அதிவாதின்னு நினச்சக்கூடாது. அந்த அர்த்தத்துக்கு நம்ம போவோம். பிரதானம் என்று சொல்லக்கூடிய பிரகிருதி 3 குணங்களாக ஆனது. சத்தியம், சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள். இது சமமாக இருக்கும்போது 0 ஆகிடும். இது சிருஷ்டி இல்லை. இந்த சமநிலை கெடுன்னு வைங்க, அசமம் ஆகும்பொழுது அல்லது விஷமம் ஆகும்பொழுது இது சிருஷ்டியை உண்டாகுது. அதனுடைய அவங்களுடைய கொள்கை. இவ்வளோ சுலபமாக தான் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் டார்வின் போன்றவங்களோ, ரிச்சர்ட் டாக்கிங்ஸ் போன்றவங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இயல்பாகவே குரங்கு அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வச்சுப்போம். குரங்குங்க, இந்த ரா போட்டோம்னா வேற ஒரு குரங்கு ஆகிடும். இந்த குரங்குக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இது ஊஞ்சல் போடுறதுக்கு இருக்கக்கூடிய கொக்கி, இப்படி போட்டுருவாங்க, இதுலேருந்து ஊஞ்சல் தொங்கும், அது பேர் குரங்கு. இந்த குரங்கு இது நமக்கு தெரிஞ்ச இந்த குரங்கு தான், நமக்கு இது தான் தெரியாதது. அதனால் இந்த தப்பு செய்ய மாட்டோம். இந்த குரங்கு கிட்ட இயல்பாகவே ஒன்றை போல் ஒன்று இருக்காது இல்லை, எல்லாம் குரங்கு தான். இருந்தாலும் இந்த குரங்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது. இந்த குரங்கு இப்போ குரங்கு வாங்கிறதுக்கு வந்தோம்னா அப்படியே பார்ப்பான், இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, இது சொல் பேச்சு கேட்கும் அப்படின்னு. இது கொஞ்சம் சூட்டியாக இருக்குது, இது நம்மளுடைய பனைமரத்தை ஏறி தேங்காய் பறிக்கிறதுக்கு உதவும், இது சொன்னால் கேட்கும் அப்படின்லாம் பார்க்குறான். இப்போ குரங்குங்கிற ஒரு மிருகத்திலேயே பாப்புலேஷன் எடுத்துக்கோ, ஒரு பெரிய பாப்புலேஷன், குரங்கு பாப்புலேஷன். ஒரு மாமரத்தில் ஒரு 100 குரங்குங்க இருக்குதுன்னு வைங்க, 100 விதமாக இருக்குது. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். மனிதன் ஒருத்தர் இருக்கிறான். இந்த மனிதனுக்கும் குரங்குக்கும் என்ன வித்தியாசம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அது ஒரு 100 வித்தியாசம்னு வச்சுக்கோ, ஒரு மினிமம் நம்பர் வச்சுக்கலாம். இப்போ மனிதனுக்கும் குரங்குக்கும் என்னங்க வித்தியாசம்? 100 வித்தியாசம். இந்த 100 வேறாக இருக்கிறதுனால குரங்கு, இந்த 100 மாறிடுச்சுன்னா மனுஷன். அப்போ குரங்குலேருந்து மனுஷன் வர்றதுக்கு என்ன ஆகணும்? இந்த 100 மாற்றங்கள் வேணும்.
provided there are 100 different modifications, a monkey can become a man அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கணும்ல. இப்போ 100 வச்சுக்குவோம். இந்த 100 மாற்றங்கள் இதுக்கு வந்துடுதுன்னா அப்போ குரங்கு இருக்காது, இப்போ மனிதனாக மாறிடும். இந்த 100 மாற்றமும் ஒரு குரங்கிட்ட வரணும். இந்த 100 குரங்கில் ஒரு குரங்கில் ஒரு மாற்றம், இன்னொரு குரங்கில் இன்னொரு மாற்றம் வந்தோம்னா அது 100ல் ஒரு மனிதனாக இருக்கும். அதை 1/100 ஹியூமன் தான் அதுக்கிட்ட இருக்க முடியும். அந்த பிரயோஜனம் இல்லை அது. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை ஒரு குரங்குக்கு நம்ம மாதிரி 7 சப்த சுரங்களை உண்டாக்குற குரல் வலை வந்துடுச்சு வச்சுங்க, ஒரு மாற்றம். அதனால் அது வந்து பேச முடியுது. ஆனால் மூளை கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து மொழியை உண்டாக்க முடியாது. இப்போ இன்னொரு மாற்றமும் தேவைப்படுது. அதை காதில் கேட்குற மாற்றம், அதை ரிப்பீட் பண்ணுற மாற்றம், நாக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால உதாரணமாக மனிதனுக்கும் குரங்குக்கும் 100 வித்தியாசம் என்னால் இந்த 100 வித்தியாசங்கள் இந்த குரங்கு கொடுத்தா மனிதன் ஆகிடும். இதுதான் இந்த பரிணாமவாதிகளுடைய அடிப்படை தத்துவம். டார்வின் என்ன சொல்கிறார், ஒரு பெரிய பாப்புலேஷன் எடுத்துக்கணும், குரங்குன்ற பாப்புலேஷன். ஒரு குரங்கில் 100 மாற்றமும் வராது, ஒரு குரங்கில் ஒரு மாற்றம் வரும். ஒரு 100 குரங்குலையும் மனிதன்கிட்ட 100 மாற்றங்களை வந்துடுச்சு வச்சுங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணம் இருக்கும்ல, இதெல்லாம் கம்பைன் ஆகணுங்கிறார். இப்போ கம்பைன் ஆகும் பொழுது 1 + 1 + 1 அப்படின்ட்டு 100க்குன்னு வைங்க. ஒரே குரங்கில் இந்த 100 குணங்களும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை சந்ததிகளுக்கு ஆகும்? இப்போ பல சந்ததிகள் தாண்டுச்சுன்னு சொன்னால் முதல்ல இந்த குணம் சேர்ந்து ஒரு குணத்தில் ஒரே குரங்குக்கு 2 குணம் வந்துடும். அப்பாவுடைய குணமும் வந்திருக்கும், அம்மா கிட்டே வந்திருக்கும். அம்மா கிட்ட ஒரு மனித குணம் இருக்குது, அப்பா கிட்ட ஒரு மனித குணம் இருக்குது, மீதி எல்லாம் குரங்கு குணம் 99, மீதியெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குரங்கு கிட்ட 2 மனித குணம், 98 குரங்கு குணம் இருக்குது. இப்படியே இதை வந்து ப்ரீட் பண்ணுறோன்னு வைங்க. இதை ப்ரீடிங் சொன்னால் உள்ள இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு செய்யும் பொழுது ஒரு காலத்தில் எல்லா 100 குணங்களும் ஒன்றாக பொருந்திய ஒரு உயிர் வந்துருச்சுன்னா அப்போ மனிதனாக இருக்கு இல்லையா? இது எத்தனை வருஷம் ஆகும்? இந்த சான்சஸ் எவ்வளோ அப்படின்னு இப்போ இந்த கால்குலேஷன் போடும்பொழுது 1 மில்லியன் வருஷம் 2 மில்லியன் வருஷம்ன்றார். அப்போது காலம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டால் மாற்றங்கள், இப்போ இந்த 100 மாற்றங்கள் எப்படி வந்துச்சு அதுக்கு அவனுக்கு பதில் சொல்லணும் இல்லை? மனிதன்கிட்ட இருக்கிற மாற்றங்கள் எல்லாம் மனிதன் வர்றதுக்கு முன்னாடியே குரங்குகிட்ட இருந்திருக்கணும். அப்போ 100 குரங்குகிட்ட தனித்தனியாக இருந்திருக்கணும். அப்படி தனித்தனியாக இருந்த குணங்களை எப்படி உண்டாக்குச்சு அப்படின்றதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அப்போ டார்வின்கிட்ட எனக்கு அது தெரியாதுன்ட்டு, ஏன்னா இயல்பாக எல்லா மாற்றங்களும் இருக்குதுன்னு தான் பார்த்தேன் தவிர எப்படின்னு தெரியலன்னு. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலேயே இன்னொரு மேதை வந்து மாற்றங்கள் உண்டாகும்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறார், கிரிகர் மெண்டல்னு. மாற்றங்கள் இருக்கிறது ஜீன் வழியாக போகுங்கிற அவர் கண்டுபிடிச்சார். அதன் பிறகு வந்த சில டிவ்ரீஸ் போன்றவங்கெல்லாம் மியூட்டேஷன்ற ஒரு செயல்னால் வருன்றாங்க. இப்போ பயாலஜிக்கு நிறைய போக வேண்டாம். விஞ்ஞானிகள்கிட்ட போதுமான அளவுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. இதற்கு இறைவன் துணை இல்லாமல் இந்த பிரகிருத்தியால் மனிதன் வரை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேவர்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அவங்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கொள்கை இருக்கிறது, அதை சொல்கிறாங்க. இதனால் அவங்க அசத்து ஏவ ஜெயத்தேங்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நம்ம சத்தியேவ ஜெயத்தேங்கிறோம், அவங்க அசத்தியேவ ஜெயத்தேங்கிறாங்க. இப்போ வேதம் சொல்கிறத நம்ம எடுத்துகிட்டு எங்கள் வேதம் சொல்கிறத மாற்றி சொல்கிறீங்கன்னா நாங்கள் எது கேட்கணும்? எங்களுக்கு புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, எங்கள் புத்தியில் கண்டுபிடிச்சேன், நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கள், நான் அப்புறம் சத்தியமேவ ஜெயதேன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்க. அப்போ சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உபநிஷத்துக்கு இருக்குது, நமக்கும் இருக்குது. அதனால் இந்த டாபிக் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு பரிணாமியல்வாதியாக இருந்து ஆசிரியராக இருந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தவன் தான். அதனால் இந்த கௌதமர், கணாதர் போன்றவர்களெல்லாம் பதஞ்சலி போன்ற யோக சாஸ்திரத்தை எழுதியவர்கள் ஈஸ்வரனை வந்து சேர்த்ததுனால அவங்க நிரீஸ்வரவாதிகள் அப்படின்னு பேர். சரிப்பா, இந்த அறிவுங்கிறது எப்படி உண்டாச்சு அதை சொல்லலே அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து புருஷன்ற இன்னொரு பொருள் இருக்குது, அது வேறு விஷயம்.
அது வேறு டிபார்ட்மெண்ட். அதுக்கு பரிணாமமெல்லாம் தேவையில்லை, அதுக்கு முக்குணம்லாம் கிடையாது. சரி, இதுதான் எல்லாமே மனுஷனெல்லாம் படைச்சிடுச்சு, உலகெல்லாம் படைச்சிடுச்சு. அப்புறம் புருஷனை யார் புதுசாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு? இதுக்கெல்லாம் அறிவு வேணும்ல. அதுக்காக நாங்கள் ஒன்று புருஷங்கிறத நாங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிறோம். எத்தனை புருஷன் இருப்பான்னா அது அநேகம். ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு புருஷன் இருக்கும். அந்த புருஷன் எப்படிப்பட்டது? அதைத்தான் நீங்கள்லாம் ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறீங்களே, அதுதான் ஆத்மா தான் புருஷன். எத்தனை ஆத்மா இருக்குது, எத்தனை உயிரினங்கள் இருக்குது, அத்தனை ஆத்மா. அப்போ அந்த உயிரினம் அழிஞ்சு போச்சுன்னா ஆத்மா அழிஞ்சிருமா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம்ல. இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்காத வரைக்கும் அவங்க இருப்பாங்க, சோதிக்காத வரைக்கும் உண்மையாக இருக்கும். கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் ஓடியே போயிடுவாங்க. இப்போ அசத்திலிருந்து வருவதுன்றது நாம் என்ன சொல்கிறோம்? நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, 100 குரங்குங்க, அது சத்தா இல்லையா? அந்த சத்துலேருந்து தானே மனிதன் வந்தான். அதாவது மனிதன் வருவதற்கு, குரங்குலேருந்து வருவதற்கு சத்தியமாகிய இந்த ஆத்மாவோ பிரம்மமோ தேவையில்லை. தானாக பிரகிருதியே வந்துடும். அந்த பிரகிருதி தான் சத்துங்க. ஓ, நாங்கள் சத்துங்கிற சொல்கிறத நீங்கள் பிரகிருதின்னு சொல்கிறீங்க, அதாவது ஜடங்கிறீங்க சத்து. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? சத்தியம், ஞானம், அனந்தங்கிறோம். இருப்பது அறிவுடையதாக இருக்கணுங்கிறோம். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறாரு, நான் கேட்கல, சங்கரர் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் போக்கிலே நம்ம லாஜிக் வருவோம். பரிணாமத்தில் நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள்லாம் இல்லைன்னா நான் சொல்லலை. முதல்லையே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நீங்கள் பரிணாமத்துக்கு இறைவன் தேவையில்லைங்கிறதுக்காக தானே நீங்கள் பரிணாமத்தை கொண்டு வரீங்க. நான் கேட்குறேன், சாமியம் என்று நினைக்கின்ற அந்த முதல் நிலை 0 பாயிண்ட். இங்கே 3 குணங்கள் இருக்குதா? இருக்குது. இது 3 குணம் இப்போ எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. இப்போ சிருஷ்டி இருக்கா? இல்லை. இப்போ சிருஷ்டி பண்ணணும், யார் பண்ணுவாங்க? 0 தானே பண்ணணும். எப்படி பண்ணும்? அது எப்படி பண்ணும்? 3 குணங்களை வெளியே வரணும்ல. அது வெளியே வர்றதுக்கு யாருக்கு? அது ஜடம். சத்துவம் ஜடம், அதில் இருக்கிற ரஜமும் ஜடம், அது எல்லாமே ஜடங்கிறதா. இதனுடைய சமநிலையை தள்ளி விடுறது யார்? இந்த டோமினோ காயிங்களை முதல்ல தள்ளி விடுறது யார்? அப்போ இது யாராவது புற தூண்டுதல் இல்லாமல் ஒரு ஜடப்பொருள் எப்படி இயக்கத்தை உண்டாகும்? ரஜஸ் வந்த பிறகு இயக்கம் வந்துடும், சத்துவம் வந்தவனுக்கு அறிவு வந்துடும், தமஸ் அது இருப்பை தரலாம். இந்த 3மே இப்பொழுது சமமாகவும் ஒன்றை ஒன்று தீண்டாமலும் ஒன்றை ஒன்றை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது யாருக்கு முதல்ல இன்டென்ஷன் வரும்? முதல்ல ஒரு இன்டென்ஷன் செய்யணும், சிருஷ்டிக்கணுங்கிற ஒரு தூண்டல் இருக்கணும் இல்லையா? இது உள்ளுக்குள்ளே எங்கேருந்து வருது சொல்லுது? அதாங்க சத்துவத்துக்கிட்டேருந்து வரணும். இல்லை, தமசும் இருக்குதே, சம அளவு இருக்கே. தமசுங்கிறது அறியாமல் இல்லை, அந்த இருளும் இருக்குதே. அதோடு அவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. சங்கரர் இந்த பரிணாமத்தெல்லாம் ஒன்றும் கேள்வி பண்ணுறதில்ல, நேரடியாக மேலே போய் அடிச்சிடுவார். இதை தூண்டுறதுக்கு, அதாவது புருஷன் அவர் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வாவடிக்க ஆத்மா அது செய்யணும் இல்லை. அப்போ ஆத்மாவை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுற அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆத்மா அவங்க போக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தா இது இந்த பிரதானம் கர்த்தா, போக்தாவாக இருப்பது அனுபவிக்கிறதுக்கு மட்டும் அது இருக்கிறது அப்படின்னு அவங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ புறத்தூண்டுதல் உங்களுக்கு ஒன்று தேவைப்படுது இல்லையா? அதைத்தான் நாங்கள் பிரம்மம்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆத்மா, நீ என்ன நினைக்கிற? இந்த சாமியமாக இருக்கக்கூடியக்குள்ளே எப்படி தூண்டும்? நீ வேறு அசங்கம்னு வேறு சொல்கிற. இது ஈடுபடாதது, இது செய்கிறதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்குமே தவிர இது கர்த்தா இல்லைங்கிற. கர்த்தா இதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இது தூண்டுறது ஒரு கர்த்தாவா இல்லையா? அப்போ தூண்டல் செய்கிறத செய்ய முடியாத ஒரு போக்தாவை நீ தூண்டலை தூண்டும் என்று நீ சொல்லுவது நியாயமல்ல அப்படின்னு ரொம்ப பெரிய டிஸ்கஷன். உங்களுக்கு பொறுமை இருந்தால் பிரம்மசூத்திரத்தை படிங்க. சங்கரருக்கு யார் சொல்லி கொடுத்தது? அதுதான் சாங்கியர்னு சொல்கிறோம்.
பொதுவாக சாங்கியர்னா பேர் ஒவ்வொரு சாங்கியர்ன்ற ஒரு மதம், அது நிறைய பேர் இப்போ வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுதும் சாங்கியர்கள் இருக்கிறாங்க. அவங்க யோகர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இந்த யோகாசனம் பண்ணுறவங்க, யோகா செய்கிறவங்க, தியானம் பண்ணுறவங்க கடவுளை வந்து தொட மாட்டாங்க. அவங்கள இறைவனை பற்றி அக்கறையே கிடையாது. எல்லாமே இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. உடம்புக்குள்ளே அறிவு தான் நான், அறிவே கடவுள் அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்க. அப்போ அறிவில்லாதவங்ககிட்ட கடவுள் இல்லையா? அறிவே கடவுள்னாக்கா எந்த அறிவு கடவுள்? இதெல்லாம் அவங்க பதில் சொல்லவே மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மதம் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஏனோ இந்த ஈஸ்வரனை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க பிடிக்கல. இந்த நிரீஸ்வரவாதத்தில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் சாங்கியர்கள்னு பேர். சாங்கியம் யோகம். இதெல்லாம் யார் நிர்மாணம் பண்ணுறதெல்லாம் இப்போ நம்ம நேரடியாக உள்ளே போயிட்டோம்னா ரொம்ப நம்முடைய சத்தியமேவ ஜெயத்துக்கு போய்டுவோம். அப்புறம் நியாயம், வைசேஷிகம், இது ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இவங்க வந்து அநேக ஆத்மாக்கள் வாதிகள். இவங்க வந்து ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்க இருக்க. சைஈஸ்வர சாங்கியம்னு ஒன்று இருக்குது, நிரீஸ்வர சாங்கியம்னு இருக்குது. பின்னாடி நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்குது. அதனால் அந்த டீட்டெயில்ஸை நம்ம வந்து பிரம்மசூத்திர வகுப்பில் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சத்தியமேவ ஜெயத்துக்கு நம்ம திரும்பி போவோம். இங்கே சத் என்பதை நாம் பிரம்மம் என்று புரிந்து கொள்ளலாம். அதுதான் உண்மை. அதுதான் உனக்கு வந்து மோட்சத்தை தருவதை வெற்றி வகை சூடித்தரும். பிரம்மம் இல்லை என்று ஒருத்தன் சொல்லிட்ட பிறகு அவனுக்கு மோட்சம் எங்கே இருக்குது சொல்லுங்க? அவன் என்னமாக ஆக போகிறான்? அவனுடைய கடைசி அச்சீவ்மெண்ட் என்னமாக இருக்க முடியும்? புருஷார்த்தமாக இருக்க முடியும். மனிதனாக பிறந்துட்டப்பா, நீ என்னவா ஆகணும் அப்படின்னா மனிதனாக தான் இருப்பேன் அப்படின்னு இருந்துட்டேன்னு சொன்னான். அதனால் அது மோட்சம் எப்படி ஆக முடியும்? நீ மனிதனாக இருந்ததுன்னா திருப்தியாக இருந்தால் பரவாயில்லையே. நீ தினமும் திருப்தியற்று இருப்பதனால நீ வேறொன்றாக மாறணும், திருப்தி உடையவனாக மாறணும்னா எங்களுக்கு தெரிந்த முழுமையானது திருப்தியானது பிரம்மம் தான். அப்போ பிரம்மமாக நான் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அன்றித்தமாகத்தான் இருப்பேன், இல்லாமையில் போவேன் அப்படின்னு சூன்யவாதத்துக்கு போகலாம் புத்தராக அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா இதெல்லாம் உனக்கு வேலைக்கு ஆகாது. பிரம்மத்தை ஏற்றுக்கொள்வது தவிர வேறு வழியே கிடையாது. அதை தவிர மோட்சம் என்பதே கிடையாது. அந்நிய பந்தா, அதுக்கு வேறு வழியே கிடையாது. சத்தியத்தை தவிர வேறு வழி என்பது கிடையவே கிடையாது. ஆகவே பிரம்மத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு வேளை இந்த சாங்கியர்களோ நியாயவாதிகளோ வைசேஷிகளோ அவங்களுக்கு வந்து சத்து என்பது எது சொன்னோம்னா அறிவற்ற ஜடமாகிய பிரதானம். நியாயவாதிகள் என்ன சொல்லுவாங்க? திரவியம்ங்கிறாங்க. இந்த வைசேஷிகள்வாதிகள் வந்து அணுன்னு சொல்கிறாங்க. மனமானது அணு, ஆத்மா வந்து அநேகம். இந்த அநேகமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஜட ஆத்மா. ஜட மனதோடு சேரும் பொழுது அங்கே அறிவு உண்டாகும் அப்படின்னு அவங்க விளக்கம் இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப புதுமையான விளக்கங்கள்லாம் அவங்க வைத்துருக்கிறாங்க. அதுக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இவர் சாங்கியரை சொல்கிறார், நியாயத்தை சொல்கிறார். நல்ல வேலையாக இப்போ யார்கிட்டே அந்த மாதிரி சிந்தனைகள் கூட இல்லை. எல்லா சிந்தனைகள்லாம் கலை இலக்கியம் அப்படின்னு சினிமா எடுக்க போயிட்டாங்க. தவிர அந்த காலத்தில் இருந்த நேரத்தை வந்து தத்துவத்துக்கு செலவு பண்ணுறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இப்போ சினிமா தத்துவங்களுக்கு போயிட்டாங்க. அவங்கள தான் இப்போ வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வந்து பெரிய கொண்டாட்டம் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால், இந்த பிழைப்பற்றாத சாரமற்றாத இந்த சம்சார வாழ்க்கையிலேயே சினிமா எடுத்து பிழைக்கிறவங்கள நம்ம வந்து அவார்டு வின்னிங் பீப்புள், அவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துட்ருக்குறோம். எங்கே போச்சு பாருங்கள். அப்படி அவர் குருவாக பார்க்குறாரு. குருவும் இல்லைன்ட்டு அப்புறம் எதுக்கு அவர் பேசணும்? அப்போ அவர் கேட்கணுன்னு தான் ஆசைப்படுறாரு. ஏன்னா எத்தனை கை அப்போ போடுறாங்க. இப்போ குருவும் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு கேட்குறதுக்கு நிறைய பேர் வேணுமா? அப்போ அவர் குருவாக இருக்கணுமா? எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஹிப்போக்ரஸிங்கிறது. இந்த கேள்வி சங்கரர் கேட்குறாரு. அப்போ உங்களுடைய சத்து என்பது பிரதானம் ஜடம்னாக்கா, அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வான அச்சீவ்மெண்ட்டு நீங்கள் வந்து ஒரு மதத்தை வச்சுருக்கிறீங்களே, இந்த மதத்தின்படி வாழ்ந்து
மனப்பக்குவம் அடைந்தால் நீங்கள் கடைசியில் என்ன அடைப்பீங்க? அந்த சத்தியத்தானே அடையணும். உங்கள் அப்படி சத்தியங்கிறது என்ன? ஜடம் தானே. இப்போயாவது அறிவாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய மோட்சங்கிறது என்னென்ன? ஜடமாகிறதா மோட்சம்? அதை கூட யோசிக்க கூட நீ வந்து இந்த தத்துவத்துக்கு வந்துட்டியே அப்படின்னா ஒரு கேலியாக நமக்கு சங்கரர் அந்த கேள்வி வைக்கிறார். அதனால் இந்த பொய்மையான அன்றிதமான உள்ளே ஒன்று உண்மையென்று தெரிந்து கொள்ளாமலே யாரோ சொன்னாங்கங்கிற இந்த அறிவை வைத்துக்கொண்டு நீ பேசுகின்றதுனால அடைய முடியாது, சத்தியத்தினால் முடியும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சத்தியங்கிறது வந்து தர்மம்னு எடுத்துக்கணும். இதுதான் பரமாச்சாரியர்கள் நம்முடைய குருநாதர்கள் வழக்கமாக கருகின்ற ஒரு வாதம். இங்கே தர்மம்னு எடுத்துக்கணும். அதுதான் உண்மையும் கூட. சத்தியம் என்பது தர்மம், தவறாதது என்று அர்த்தம், பிழையாதது. தர்மம் எப்பொழுதும் தவறாது. இப்போ தர்மம் என்பதை பொது அர்த்தமாக யாருக்காக ஒருத்தர் உதவி செய்யறது தர்மம் செய்கிறது, கோயிலுக்காக தர்மம் போட்டோம் அவர் தர்மகர்த்தா அப்படின்னா நம்ம சொல்கிறோம், அந்த அர்த்தம் இல்லை. தர்மம் என்பது ஸ்வபாவம், இயல்பு. இயல்பு தான் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். அந்த இயல்புங்கிறது எது? தர்மம் அப்படின்றது. உன்னுடைய இயல்பு என்னவாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து தர்மம் யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. ஒரு டிப்பிக்கல் பர்சனுடைய அப்படின்னு ஹியூமன் பீயினுடைய செயல்கள் அப்படின்னு நிறைய போடுறாங்க வச்சுக்கோங்க. இது தான் தர்மம் யாராவது எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. இப்போ தர்மங்கிறது என்ன? அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து காலத்திலும் அனைத்து இடத்திலும் எது நல்லது செய்கிறதா தர்மம். இந்த கொட்டேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அனைத்து காலம், அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற தர்மம் இப்போல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அனைத்து காலம், ராமர் காலத்தில் தான் வந்து நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போது தர்மம் என்பது ராமர் காலம் மட்டும் இல்லை, இப்பொழுதும் கூட அது உண்மையாக இருக்கணும். அதுதான் தர்மம். அனைத்து காலம், அனைத்து இடம். இந்த தர்மத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வச்சுக்க, எங்கள் மாநிலத்தில் வந்து இதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு இடத்துக்கு இடம் தர்மம் மாறாது, காலத்துக்கு காலமும் மாறாது, இடத்துக்கு இடம் மாறுது, ஆளுக்கு ஆளும் மாறாது. குழந்தைக்கு ஒன்று, பெண்ணுக்கு ஒன்று, ஆணுக்கு ஒன்று, சன்னியாசிக்கு ஒன்று, பூஜாரிக்கு ஒன்று, இப்படிலாம் கிடையாது. அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து காலத்திலும் அனைத்து இடத்திலும் எது தர்மமோ அதுதான் தர்மம். எது நல்லது என்று அனைத்தும் தருகிறதோ அது தர்மமாகும். அந்த தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. ஏன்னா அது ஒரு தர்மமான வாழ்க்கை மூலம். ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் சமயக் ஞானேன, அதனால் அறிவை பற்றி அங்கே சொல்லியாச்சு. அதனால் எங்கள் வாழ்க்கை முறையை வந்து சொல்வதனால நாம் தர்மம் என்று எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டால் இன்னும் சால சிறந்ததாக இருக்கும். அதனால் ரெண்டாவது அர்த்தத்தை இப்போது நம்ம பயன்படுத்துகிறோம். காலம், இடம், மனிதர், இந்த மூன்றிலும் மாறாமல் இருக்கக்கூடியது தர்மம் என்று பொருள். இப்போ நம்ம கேட்குறோம், இப்படி தர்மத்தினால் வாழ்ந்தோம்னா துன்பம் தானேங்க. இந்த தர்மத்தில் வாழ்ந்தவங்க நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேங்க சார், தர்மப்படி வாழ்ந்தவங்கெல்லாம் துன்பத்தான் பட்டாங்க அப்படின்னு. அவங்க பல்ல கடிச்சிட்டு தர்மமாக இருந்தாங்கன்னா துன்பம் தான் பட்டுருக்காங்க. ஆனால் அதை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறாங்க. அதை நீ பார்க்கலையே. நீ அதர்மமாக வாழ்ந்து சந்தோஷப்பட்டிருக்கியா சொல்லு. அவர்கள் தர்மமாக இருப்பதிலேயே மிகுந்த சந்தோஷத்தை அடைந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தருவதே தர்மம் தான். முட்டாளே அவனுக்கு அது தெரியவே இல்லையா? இல்லை, தர்மம் செய்தால் பின்னாடி நல்லது கிடைக்கும்னு அவங்க தர்மமாக இருந்தாங்களா? இல்லை, வாழும் பொழுதே தர்மமே எனக்கு லாபம் தருகிறது. அதுதான் எனக்கு மனிதன குற்ற உணர்வு இல்லாமலும் நான் பழிக்கப்பட்டவனாகவும் ஆற்றாமையும் இல்லாமலும் என்னால் இருக்க முடியாத காரணமே என்னுடைய தர்மம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் இருக்குதே, ரொம்ப திருப்தியாக இருக்கீங்க, என்ன எல்லாம் தர்மம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தர்மம் எதிர்காலத்தில் வெல்லுமா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்லாம் சூதெல்லாம் கவாது. இந்த உலகங்கள் அதை புரிஞ்சு கொள்ளாமல் அவங்கள ஜெயிலில் போடலாம், துன்புறுத்தலாம், அவங்களுக்கு கெட்ட பேர் கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் அவன் அப்படியே வாழ்ந்தானா அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வாழும்பொழுதே வெற்றி பெற்றவனாக தான் இருக்கிறான்.
தர்மம் செய்து முடித்த பிறகு வெற்றி இல்லை, தர்மமாக வாழ முடிவதே பெரிய வெற்றி அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. உன்னால் தர்மமாக வாழ முடியறது தான் பெரிய வெற்றிப்பா. அதுக்கப்புறம் நீ சொர்க்கம் போவியோ, உங்களுக்கு கிரீடம் கொடுப்பாங்களோ, அதெல்லாம் இல்லை. இந்த நிமிஷத்தில் நீ தர்மமாக இருந்துட்டினா அந்த நிமிஷமே நீ வாழ்ந்து விட்டாய், நீ ஆனந்தத்தை அடைந்து வைத்து விட்டாய் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, நடக்கிறவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது நடைமுறையில் அவங்க வாழும்பொழுதே அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாங்க. நான் பார்க்குறேங்க ரொம்ப எளிமையான குடும்பங்கள் சென்னையிலேயே பார்க்குறேன். ஒன்று குடித்ததில் ஒரே ஒரு அறை, அந்த வீடு ரொம்ப பழைய வீடு, ஓட்டு வீடு. இந்த வயசானங்கிற பாட்டி, தாத்தா பாட்டிக்காக அவங்க வாடகை கொடுத்துருக்குறாங்க. அவங்கள எங்கே வெளியே துரத்துறதுன்னு. அவங்களுக்கு ஒரு பாத்ரூம், லெட்ரின் வச்சு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ரூமெல்லாம் இல்லை. ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க, சாதாரண தரை, மேலே கூரை, ஒரு சின்ன பல்பு தொங்குது. அவங்க சட்டி பானைகள் கொஞ்சம் அதில் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அவங்க 2 பேரும் நித்திய கர்மாவை செய்கிறாங்க. பொங்கல் வச்சு அதை நெய்வேத்தியம் பண்ணி, இவர் சந்தியாவந்தனம் பண்ணுறாரு, அக்னிஹோத்திரம் பண்ணுறாரு. ஒன்று விடாமல் அமாவாசை, பௌர்ணமி, இது எல்லாவற்றையும் அவர் கடைபிடிச்சிட்ருக்கார். ஏதோ கிடைக்கிற அந்த காசு, பென்ஷன் தொகையோ, அதை காசை வச்சுட்டு அவங்க செய்துட்ருக்காங்க. இதெல்லாம் செய்யணும்னு என்ன இருக்குது? அவங்க நினச்சோம்னா அந்த காசை வச்சுட்டோ வேறு ஏதோ ஒன்று செய்து கூட பழக்கலாம். இருந்தாலும் அது ஏன் அப்படி வாழ்கிறார்கள்? ஏன்னா அவங்களுக்கு அது ஆனந்தத்தை தருகிறது. அது பேரானந்தம் இப்பொழுதே கிடைக்குது அவங்களுக்கு. அவங்க ஞானியாக கூட இல்லை, சாதாரண மனிதர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதர்மம் செய்ய தெரியல, அதர்மம் கண்ணிலே படமாடுங்க. எது செய்தாலும் இயல்பாக ரத்தத்திலேயே போயிடுச்சு, அவங்களுடைய தர்மம் இருக்குது. அதைத்தான் இது சொல்லுது, சத்தியமேவ ஜெயத்தே. இப்படி வாழ்வது தான் உண்மையாக வெற்றியே ஆகும். அல்லது நீ பொய்யாகி உலகத்திற்காக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், உலக இன்பம் தான் உனக்கு முக்கியம் நினச்சா, அது அன்றுதம். அது உனக்கு ஆனந்தத்தை தராது. அப்பப்போ ஆனந்தம் கொடுத்தா மாதிரி சொல்லும், ஆனால் பின்னாடி உன்னை பழி வாங்கிவிடும். ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் உனக்கு அதுக்குண்டான அக்கௌண்ட் இருக்கிறது. ஆனால் தர்மத்துக்கு அக்கௌண்ட்டு புண்ணியம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவன் புண்ணியத்தை கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் சொல்கிறாங்க, தயவுசெய்து கூடிய வட்டம் நாம் தர்மமாகவே வாழ்வோம். அப்போ தர்மம் என்பது என்ன அப்படின்னா கர்மயோகம். கர்மயோகத்தை தான் தார்மீக ஜீவனம்னு சொல்கிறாங்க. கர்மயோகம் என்பது என்ன? எந்த காரியம் செய்தாலும், அது தொழிலாக இருந்தாலும், பூஜையாக இருந்தாலும், பிரார்த்தனையாக இருந்தாலும், அது இறைவன் செயலாக, இறைவனுக்காக செய்வதாக செய்யணும். இல்லை நீங்கள் எதிர் வீட்டுக்காரர் தான் பண்ணுறீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் தான் பண்ணிருந்தாலும், அவங்க கண் முன்னாடி அவங்க வரலாம், அவங்க பேரெல்லாம் ஏதோ இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கணும்? இதை நான் கொடுப்பது இறைவனுக்கு தான். இங்கே வந்திருக்கிறது விட்டல் தான் வந்திருக்கிறார், இங்கே வந்திருக்கிற பாண்டரங்கர் வந்திருக்கிறார் அப்படின்னு நினச்சி செய். ராமர் வந்திருக்கிறார், ராமருக்கு கொடுக்கறதுக்கு கூச்சமாக இருக்குது, அப்படி கூச்சப்பட்டு உதவி செய். அவங்களுக்கு கொடுக்கும் பொழுதே நீ என்ன நினைக்கணும்? உங்களுக்கு நிறைய கொடுக்கணும், என்னால் முடியலைங்க, ஆனால் தயவுசெய்து இது கம்மின்னு சொல்லிவிட்டு என்னை ஏற்றுக்காமல் போயிடாதீங்க. அட நீங்கள் வேறு சார், நான் சும்மா போகிறவனுக்கு கூப்பிட்டு என்ன ஏதோ கொடுக்குறீங்க, இது மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு. இருந்தாலும் நீங்கள் அப்படி நினைக்கலாம் இல்லையா? நீங்கள் வாங்குறதுனால எனக்கு கொடுக்குறேங்கிறது பெருமை கிடைக்குது, இருந்தாலும் அதிகம் கொடுத்துருக்கணும், ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கணும் அப்படின்லாம் அவர் சங்கோச்சப்பட்டு தர்மம் செய்கிறார் வைங்க. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அதில் அவர் ஆனந்தம் அடைகிறார் அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் இந்த நாளுக்கு நடக்காது சார், இதெல்லாம் நடைமுறைக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லிடவே சொல்லாதீங்க. எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நடப்பவர்களுக்கு தெரியும் ஆனந்தம் பின்னாடி இல்லை, அப்பொழுதே என்று, அந்த நிமிஷத்திலேயே அதை அடைகிறார் என்று தெரிஞ்சுக்கணும். என்ன விதி? விதி தர்மம், சத்தியம், விருப்பம். சத்தியம் இருப்பு, இன்னொரு அர்த்தம் தர்மம். விதி விதி தப்பாமல் இருக்கிறதுனால அது சத்தியம். விதிக்கு ஏன் தர்மம்னு பேர் வைக்கிறோம்? அது ஏன் சத்தியம் பேர் வைக்கணும்? விதி என்னைக்காக மீறி இருக்குதா? இல்லை சார், விதி விலக்குன்னு ஒன்று இருக்குதுங்கிறாங்களே, விதி விலக்கையும் இன்க்ளூட் பண்ணத்தான் விதி. விதி விலக்கையும் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்குது. ஒரு விதி சொல்லுது தண்ணீர் 100 டிகிரியில் கொதிக்கும்னு, அது விதி தான். ஆனால் விதி விலக்கம் உண்டு. உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா
105 டிகிரி தான் கொதிக்கும். ஸோ அது எலிவேஷன் ஆகிடும். அதே மாதிரி 0 டிகிரியில் அது வந்து ஐஸ் ஆகணும். உப்பு தண்ணி ஐஸ் பண்ணணும்னா 0 டிகிரி பத்தாது, -4 போகணும். அப்போ -10 வரைக்கும் போகணும். அதனால் உப்பு தண்ணியை கொண்டு போய் ஐஸ் ஆக்கிட்டிங்கன்னு வைங்க, முடிஞ்சதுன்னா ஐஸ் ஆகிடுச்சுன்னா அது மாதிரி சில்னஸ் இருக்காது. அதனால தான் ஐஸ் பெட்டியில் முழுக்க ஐஸை உப்பை போட்டு வச்சுருப்பாங்க. முன்னெல்லாம் ஐஸ் வண்டி தள்ளிட்டு போவாங்க இல்லையா, அந்த பெட்டி குழு குழுன்னு இருக்கிறதுக்கு காரணம் ஐஸை உப்பு போட்டிருப்போம். உப்பு தண்ணி ஈரமாக இருக்கிறதுனால அது டெம்பரேச்சர் வாங்கிக்கும். அது எப்போ லோ டெம்பரேச்சராக இருக்கும். அப்போ அதனால் ஐஸ் வாங்கும்போதே அந்த உப்பையும் வாங்கி அந்த பெட்டியில் நிறைக்குவாங்க. இதெல்லாம் விதிவிலக்கு. நமக்கு பார்த்தா விதிவிலக்கு மாதிரி தெரியுது, ஆனால் அதுவும் விதி தான். விதி, அதனால தான் அது விதின்னு பேர் வச்சுருக்கிறோம். எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், டெப்ரெஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், இதெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸ்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன் எலிவேட் ஆகிடுச்சு பாய்லிங் பாயிண்ட்டுன்னா அது ஒரு விதி தான். அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல வந்து 10 நிமிஷத்தில் பருப்பு வெந்துடுது. ஊட்டியில் கொண்டு போய் வெந்து வேக வைங்க, வேகாது. தண்ணி கொதிக்கும், 10 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும், பருப்பு வெந்திருக்கோன்னு வேகவே வேகாது. 20 நிமிஷம் கொதிக்கணும். ஏன்? அங்கே தண்ணி கொதிக்கிறது தான் நீ பார்த்த. டெம்பரேச்சர் பார்த்துன்னு சொன்னால் அது வந்து 90 டிகிரியில் கொதிக்குது. இங்கே 100 டிகிரியில் கொதிக்கிற தண்ணி ஊட்டியில் வந்து 90 டிகிரியில் தான் கொதிக்குது. அப்போ 90 டிகிரியில் எப்படி பருப்பு வேகம்? அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது ஏன் அங்கே போய் அங்கே தண்ணி கம்மி? அது அங்கே வந்து காற்றழுத்தம் குறைவாக இருப்பதனால கொதிநிலையினுடைய அளவு மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விதிங்கிறது விதி விலக்கையும் உள்ளடக்கியது தான் விதி. அதனால் அது சத்தியம், அது எப்போவுமே பிறறதில்லை அப்படின்னு பேர். அந்த சத்தியம் இப்போ விதி என்பதையும் எடுத்துக்கொள்ளலாம், சத்தென்றும் எடுத்துக்கொள்ளலாம், தர்மம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல தார்மீகமான வாழ்க்கை, கர்மயோக வாழ்க்கை செய்வதெல்லாம் இறைவன் பொருட்டு, இறைவன்கிட்ட தான் நான் டீலிங் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்போ அதுக்கு பதில் கொடுக்குறவர் யாராக இருக்க முடியும்? இறைவன் தானே இருப்பார். அதனால் நம்முடைய கர்மங்களை எல்லாம் செய்வதெல்லாம் இறைவன் பொருட்டு, கிடைக்கின்ற லாபமோ நஷ்டமோ அது இறைவனுடைய பிரசாதம் என்று வாழ்வது தர்மமான வாழ்க்கை. யார் ஒருவருக்கும் ஹிம்சை செய்யாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்ற வாழ்க்கை. அந்த சத்தியனை, இந்த சத்தியத்தை தவிர வேறு பந்தா எதுவும் இல்லை. அந்த சத்தியேன பந்தா, அந்த தர்ம வழியினாலே விததோ தேவையான அவர்கள் அடைகிறார்கள். விதத விதாதா அப்படின்னு பாடுறல, பாரத வாக்கிய விதாதா, அடைந்தனர் அப்படின்னு அர்த்தம். வாக்கியம் அடைந்தனர். அந்த இந்த ஜனகன மனகதி பாட்டில் ஜன கன மனம் அப்படின்னா ஜனங்களுடைய கூட்டம், கணம், மனம், இந்த மனம் அப்படின்ற அர்த்தம் வரும். ஒரு முறை அதையும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. எதுனா அருமையான பாடல் அது. அதில் விதாதா என்று சொல்வது அடைந்தனர். எதை? தேவையான மிக உயர்ந்த பாதையை அவர்கள் அடைகிறார்கள். இந்த தேவையானது 2 முறையை சொல்லலாம். இவன் ஞானியாக இல்லாவிட்டால், தர்மமாக வாழ்ந்ததினால் ஞானியாக தான் மோட்சம் கிடைச்சிடும். அவனுக்கு பாதையே கிடையாது, அவனுக்கு கதி, அவன் அகதி. அதர்மம் போனால் அதோ கதி, அதோன்னா கீழே. ஞானிகள் அகதி. அகதிகள்னாக்கா அவங்களுக்கு கதி கிடையாது. கதினா இறந்த பிறகு அவங்க எங்கேயும் போகிறதில்ல. அவங்க பிரம்மமாக வாழும்போதே பிரம்மம் ஆயிட்டதுனால அவங்களுக்கு இறந்த பிறகு அங்கே போனாங்க எங்க. ஒரு கால் நீ சத்தியமாக வாழ்ந்திருந்து ஞானியாக இல்லாதிருந்தாலும் கூட நீ தேவயானம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையை நீ செல்வாய். ஒரு கதி இருக்கிறது. இவ்வாறாகத்தான் ஏன ஆக்கிரமந்திய ரிஷிகள், ரிஷயக, ரிஷின்னா இந்த யதிகள், போன பாடலில் யதின்னு படித்த யதையர்கள், அவர்கள் ஆப்த காமர்களாகினார்கள். ஆப்த காம என்றால் அனைத்து ஆசைகளையும் அடைந்து முடித்தவர்களாக பரம திருப்தியில் வாழ்ந்தார்கள். நம்மால் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடிகிறது. இவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளோ தான் சார் முடிஞ்சுது, என்னால் சம்பளத்துக்கு இவ்வளோ தான் கிடச்சிது, எதுவும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இன்னும் 2-3 ஊர் அப்படியே போயிட்டு வரலாம், பரவாயில்ல, இன்னொரு தடவை அனுபவிச்சா போகுது அப்படின்றார். அது விட மாட்டார், இன்னொரு தடவை அனுபவிச்சா போகுது. இப்போ ஒரு பொருளை நம்ம ஒரு சமயத்தில் தான் அனுபவிக்க முடியுது.
திருதிப்புன்ட்டு நம்ம சொர்க்கலோகமோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வெற்றி பெற்றதுக்காக உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் விருந்து கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. அங்கே ஏகப்பட்ட டிஷ் வச்சுருக்குறாங்க. தோசைகளில் ஒரு 30 வகை, அப்புறம் பரோட்டாவில் பல வகை, இப்படியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ மாமிசம் இதெல்லாம் இருக்குது வைங்க. எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆசை, காமம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று சாப்பிடும்போது இன்னொன்று சாப்பிட முடியாது. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியை கொப்பளிச்சுட்டு அப்புறம் ஏதாவது நான் சாப்பிடணும். இப்படியே போனாலும் உங்களால் எவ்வளோ முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னும் பாதி சாப்பிட முடியாமல் போயிடும். யாராலும் எல்லா ஆசைகளும் ஒரே சமயத்தில் அனுபவிக்க முடியாது. ஆனால் ரிஷிகள் ஆப்த காமானா எல்லா இன்பத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிச்சுட்டாங்களாம். இனிமேல் ஒரு ரிஷியை கூப்பிட்டு, ரமணரோ அல்லது வந்து பரமஹம்சரோ, நம்ம வேறு யாராவது ரிஷிகள் எடுத்துக்கோமே, அந்த மாதிரி ரிஷிகளை கூப்பிட்டு வந்து, வாங்க சொர்க்கலோகத்தில் உங்களுக்கு வெள்ளை யானை மேலே உட்கார வச்சு இந்த இந்த சாமரங்கள்லாம் வீசி கொடை பிடித்து நிறைய பேர் நாதஸ்வரம்லாம் வாசிக்க, தவில் வாசிக்க, பம்பை உடுக்கையெல்லாம் உங்களை வந்து பெரிய ஊர்வலத்துக்கு அழைச்சிட்டு போய் விருந்து கொடுத்து பெரிய மாளிகையில் மிகப்பெரிய கட்டியில் உங்களை தூங்க வச்சு மறுபடியும் காலையில் உங்களை பாலில் குளிக்க வச்சு பன்னீரில் தெளித்து இதெல்லாம் பண்ணுறோன்னாக்கா அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுக்கே கூட அது அடுக்குமா? உண்மையிலே உங்களுக்கே கூட அது திகட்டி போகுது. இதில் என்ன பயன் இருக்குது? இதில் என்ன கிடைச்சிச்சுன்னு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இப்படி தான் நீங்கள் கல்யாண வீட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுதோ, அவங்க உடம்பு முழுக்க நகையை பார்க்கும் பொழுதோ, அவங்க உடுத்திருக்க நடக்கிற பேச்சில் இருக்கக்கூடிய மிடுக்கும் அந்த டாம்பிகமும் பார்க்கும் பொழுது இதில் என்ன கிடைக்கிது அவங்களுக்கு? எனக்கு புரியவே இல்லை. இப்படி தானே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா நீங்கள் ஆப்த காமா. உங்களை கொண்டு போய் சொர்க்கலோகத்தில் விட்டால் கூட என்ன பண்ணுவீங்க? எங்கே வந்து சத்சங்கம் நடக்குது, எங்கே பிரம்ம ஞானம் இருக்குதுன்னு தான் ஓடுவீங்க. வேறு எதுக்கும் மனம் நாடாது. இது அதிசயமான இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனை திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். இவனுக்கு திருப்தியை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் எதை கொடுத்து இவனுக்கு ஆசை காட்டுறது கஷ்டமாக இருக்குது. கோடி மக்களை நான் திருப்திப்படுத்த கஷ்டப்பட்டேன், ஆனால் இவனுக்கு ஆசையை காட்டவே கஷ்டப்படுறேனே நான். ஆசை மூட்ட கூட முடியாத ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியும்னா அவன் ரிஷிகள். நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட ஆனந்தம் இருந்ததுன்னா அவங்க இதெல்லாம் துச்சமாக பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை இப்படி எள்ளி நகையாடுவார்கள். இதையெல்லாம் அப்படி வாழ்பவனை பார்த்து என்ன நினைப்பாங்க? இன்னும் இவனுக்கு போதலையே, இவனுக்கு இது பத்தலையே, நாளைக்கு இதெல்லாம் இவங்களை பிடிக்கிட்டா என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு அவங்க பார்ப்பார்கள். அது பேர் ஆப்த காமா. ஆப்தம்னா அடைதல், பூர்த்தியாதல். சஷ்டி அப்த பூர்த்தி இல்லையா? ஆப்தம் அப்படின்றது என்ன? பூர்த்தியானது. 60வது ஆண்டு பூர்த்தியானது, நிறைவு அப்படின்ற அர்த்தம். இப்போ ஆப்தம்ங்கிறது நிறைவு. சஷ்டி ஆப்தம்னா 60 வயது நிறைவு அப்படின்னு ஆப்தம்ங்கிற நிறைவு. இப்போ அந்த ஆப்தங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. காமா என்பது ஆசைகள், ஆசைப்படும் பொருள்கள் அத்தனையுமே நிறைவடைந்த நிலைக்கு ஆப்த காமா. இதை விட மோட்சம் என்ன கேளுங்க. நமக்கு மோட்சம்னு சொல்கிறது என்னங்க? இந்த ஆசைகள்லேருந்து விடுபடுறது தானுங்க. ஒவ்வொரு முறையும் ஆசை வந்த உடனே அது எப்போ விடுபடும் தான் நம்ம துடிக்கிறோம். அது எப்போ கிடைக்கும். அப்புறம் அந்த பொருள் கிடைச்ச உடனே உங்களுக்கு ஆசை முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆப்த காமா. இப்போ நீங்கள் ஆப்த காமா ஆகிறதான் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் எதுக்கு இவ்வளோ பாடுபட்டுறான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? அவர் ஆப்த காமா ஆகிறதுங்க. ஆப்த காமா இருக்கிறதுக்கு வந்து இந்த வேதாந்த படித்தா போதுங்கய்யா. நீங்கள் எதுக்கு ஆடி கார் வாங்குறீங்க? அப்புறம் வந்து இன்னொரு 15 மாதத்துக்கு வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கணும். இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்க முடியும். எத்திர தத் சத்தியஸ்ய பரமம் நிதானம். இந்த இது வரைக்கும் பேசணும் இல்லையா? அந்த சத்தியத்தினால்தான் அந்த பரமம் நிதானத்தை அவர்கள் அடைந்தனர். ஆக்கிரமந்திய அப்படின்னு நம்ம இந்த மந்திரத்தை பூர்த்தி செய்கிறோம். 6 ஆச்சு. ஒரு இடைவெளியை விட்டு மறுபடியும் நம்ம ஆரம்பிப்போம். பிருகஸ்ச
தத் திவ்யம் அச்சிந்திய ரூபம் சூக்ஷ்மாத் ச சூக்ஷ்மதரம் சூக்ஷ்மாத் ச தத் சூக்ஷ்மதரம் விபாதி தூராத் சுதூரே தத் இஹ அந்திகே ச பஷ்யத்சு இஹ ஏவ நிகிதம் குஹாயாம். இதனுடைய பொருளை சுருக்கமாக பார்த்துட்டு கேள்வி பதில் இருந்ததுன்னா நம்ம அதை பார்க்கலாம். பிருஹத் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருப்பது என்றால், இந்த ரிஷிகள் சத்தியத்தினாலும் தவத்தினாலும் பிரம்மச்சாரியத்தினாலும் தர்மமான வாழ்க்கையினாலும் எதை அடைந்தார்களோ அந்த ஒன்று, அதை பற்றி பேச்சு. அவங்க என்ன அடைஞ்சாங்க? அந்த பிரம்மத்தை அடைஞ்சு பிரம்மம் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அதை அடைந்த ஞானிகளை பற்றி பேசுகிறோம். அதே சமயத்தில் கடவுளை பற்றியும் பேசுகிறோம். இப்போ கடவுள் வேறு, இந்த ஞானி வேறுன்னு இல்லை, ரெண்டு இல்லை. ஞானி கடவுள் ஆகிட்டான். இப்போ வாழும் பொழுது இதுதான் ரொம்ப முக்கியம். இறந்த பிறகு இறந்து தெய்வ நிலை அடைந்தார்னு சொல்கிறாங்க. இல்லை, வாழும் பொழுதே அவர் தெய்வ நிலையில் பிரம்மமாகவே ஆகிவிட்டார். பிரம்மமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் பெருமையை பிருகஷ்ட, பிருகம் என்றால் அளவு கடந்தது. இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அளவற்ற நிலை, பெரிய நிலை, பெருநிலை எழுதினர். பிருகம் அது பெருசு. அதுன்னா இப்போ குருன்னு எடுத்துக்கலாம், ஞானின்னு எடுத்துக்கலாம், பிரம்மம்னு எடுத்துக்கலாம். அந்த ஒன்று திவ்யம். திவ்யம் என்றால் ஞான சொரூபமானது. அதில் வேறு ஒன்றுமே இல்லை. அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்குமா, கை கால் இருக்குமா, கிரீடம் இருக்குமா? ஒன்றும் இல்லை. அதில் எங்கு போய் தொட்டாலும் அறிவு 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 அறிவு. அது பேர் திவ்யம். தெய்வீகமானதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தேவதனாத்மகம் அப்படின்னு அர்த்தம். ஒளி பொருந்தியது அப்படின்னு. ஏது ஒளி பொருந்தியதுன்னு சொல்கிறோம்னா, மற்ற எல்லா பொருளையும் நாம் அறிய வேண்டியிருக்கிறது. அந்த பொருட்களும் தானாக நமக்கிட்ட நான் இருக்கிறேன்னு சொல்ல போகிறது கிடையாது. நான் போய் இதை பார்க்கணும். இந்த உலகம் நான் இருக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிச்சுங்களா? நீங்கள் தான் பார்த்து இருக்குதுங்கிறீங்க. சூரியன் நான் இருக்கேன்னு சொல்லி எவ்வளோ தான் அது வந்ததுனாலும் நம்ம போர்த்தி தூங்கிட்டு தான் இருப்போம். நாம் தான் பார்க்கணும் சூரியன் இருக்கிறது. பாவமாக இருக்குது சூரியன்லாம் பார்த்தா. அவங்க நம்மளை பார்க்குறதுக்காக தவம் இருக்கிறாங்க. நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால் நம்ம பார்ப்பவனாகவே இருக்கிறோம். என்னை நான் பார்ப்பதற்கு சூரிய வெளிச்சம் வேணுமா? தேவையில்லை. என்னை நான் பறிவதற்கு நானே போதும். அப்போது நான் எப்படிப்பட்டவன்? எல்லாவற்றையும் அறிபவன், என்னையும் அறிபவன். அதுதான் திவ்யம். அப்படிப்பட்டதை அந்த நிலைக்கு அவங்க இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் அப்படி தான் இருக்கிறோம், நாம் எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம். இருந்தாலும் நாம் தூங்கிடுறோம், முழிச்சுக்கிறோம், கனவு காண்றோங்கிற நிலையில் இருக்கிறதுனால நம்ம திவ்யமாக இல்லை. திவ்யம் என்பது அந்த நிலையை உணர்ந்து அந்த உண்மையை தெரிந்து கொண்டிருத்தல். அப்படிப்பட்டவர்களுடைய பெருமை அளவு கடந்தது. அவருடைய அறிவும் அளவு கடந்தது. அவங்க ஞானமயம். அவங்கள பற்றி ஏதாவது உங்களால் விளக்க முடியுமானா, அசிந்திய ரூபம். அது எப்படிப்பட்டதுன்னு நம்மளால் விளக்க முடியாது. ஏன்னா அது சிருஷ்டி செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால், இத்தனை விதத்தை இதெல்லாம் சிருஷ்டி செய்ய முடியுமான்னு நம்ம சிருஷ்டின்னு சொல்லி நம்ம பெயிண்டிங் பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் 10 பேர் நின்று கைத்தட்டி சொல்கிறாங்க. சில பேர் கச்சேரி பாடி முடித்த உடனே என்ன அழகாக ராகங்கள் பாடுறாருன்னா கைத்தட்டுறாங்க. கைத்தட்டவே யாரும் இல்லை. எத்தனை பூச்சி வகைகளை இறைவன் படைச்சிருக்கார். யாராவது கைத்தட்டி ரசிச்சுருக்கிறாங்களா? உண்மையாக நம்ப முடியாத அளவுக்கு பூச்சிகளை நான் பார்த்துருக்கேங்க. உலகத்தில் 40% உயிரினங்கள் பூச்சிகளா? எதுக்கு சலிக்காமல் இப்படி பூச்சியை படைச்சார்? அரிப்பெடுக்கிறதுக்கும் பூச்சி, ரத்தம் குடிக்கிறதுக்கு பூச்சி, என்னென்னவோ பூச்சிகள் இருக்குது. பறக்குது, ஊறுது, நடக்குது. அது பண்ணுற சேட்டைகள்னு சொல்லவே முடியறதில்லை. இந்த சிலந்தி பூச்சி பண்ணுற கூத்து சொல்லவே முடியாது. ஒரு சிலந்தி பூச்சியை கூட்டில் ஒளிச்சு வச்சதை இன்னொன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுது. அது உள்ளே உட்காந்துட்டே இருக்குது. மையத்தில் உட்காந்துட்டு மெல்ல சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஈயை பிடிச்சி அது நூல் கட்டி அதனுடைய வலையில் கட்டி வச்சுருக்குது.
அவர் உள்ளே வந்து நடுவில் வந்திருக்காரு. ஒரு மார்னிங் மீல் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து உறிஞ்சிக்கலான்ட்டு அப்பப்போ அவர் வந்து உறிஞ்சிட்டு வந்து போய்டும். இன்னொரு சிலந்தி, அது வேற ஒரு ஜாதி வந்து அது சுற்றி இருக்கிற வலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே பண்டில் தூக்கி போய்ட்டு. அட்டன் பரோவனுடைய இந்த இந்த த சீக்ரெட் லைஃப் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு ஒரு 8 எபிசோட்ஸ் செய்திருக்கிறார். நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. ஏதோ ஒன்று இருக்கும்போதாவது பாருங்கள். நான் சொல்கிறது, இந்த சிருஷ்டி பண்ண இந்த கடவுள் இருக்கிறார பிரம்மம், அவருடைய அறிவை கற்பனையில் கூட பண்ண முடியல. அச்சிந்திய ரூபம். சிந்தனா என்றது சிந்திக்க முடியுது. அச்சிந்தியம்னா அதை எண்ணியே பார்த்து அது எப்படி எப்படின்லாம் பேச முடியாதுங்க. அப்படி தான் விட்டு போங்க. அப்படி தான். ஏன் அப்படி இருக்கிறாருன்னா அப்படி தான் இருப்பார். அப்படிப்பட்ட ரூபம் அச்சிந்திய ரூபம். இப்படி பார்க்கணும். அல்லது ஒரு ஞானியோ அல்லது சாதுவோ மகான்களையோ நம்ம பார்க்கும் பொழுது, ஏன் நம்ம இப்படி கஷ்டப்பட்டுட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், ஓட்டு போடுறோம், அப்புறம் மை அழியறதுக்கு முன்னாடியே வாக்குறுதி மறந்துடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவர் என்னமே இருந்தாலும் சும்மா இருந்து காண்டுகிட்டே இவர் சந்தோஷமாக இருக்கிறாரு. இவர் ஓட்டு கொண்டு போய் ஒரு ஓட்டாவது வாங்கிக்கலான்னு பார்த்தோம்னா அதுக்கும் கை நின்றுறாரு. அது 500 ரூபாய் கொடுத்தா தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய மனம் அச்சிந்திய ரூபம். இவர் மனசை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இவரால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு மற்றவங்களெல்லாம் நினச்சி பார்க்குறாங்களாம். அவங்களுக்கு இது அச்சிந்திய ரூபமாக இருக்குது. அப்போ எனக்கு இறைவன் அப்படி தெரிகிறாரு. மற்றவங்களுக்கு இந்த மகான்களுடைய மனம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியல. அதையும் நம்மளால் அளவிட்டு சொல்ல முடியாது. அது பெரியது, அது திவ்யமானது, அச்சிந்திய ரூபம். சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம். எதெல்லாம் சூக்ஷ்மம்னு சொல்கிறீங்களோ, சூக்ஷ்மன்னா நுண்மை. இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு கல் ஸ்தூலமாக இருக்குது, எவ்வளோ கனமாக இருக்குதுன்னு. அதை பொடி பண்ணிவிட்டு எவ்வளோ சன்னமாக ஐட்டம் பார்த்தீங்களா அப்படின்னு சலிக்கிறீங்க. அதை இன்னும் சன்னமாக அதில் சலிச்சுட்டு இப்படியே சல்லடை போட்டுகிட்டே போகிறீங்க. அப்போ என்னாச்சு, இன்னும் அரைங்க, சூக்ஷ்மமாக, இன்னும் சூக்ஷ்மமாக அப்படின்றோம். இன்னும் சன்னமாக அரைச்சிட்டே போகிறோம். இனிமேல் அரைச்சது வந்து சூக்ஷ்மமாக சொல்லக்கூட உங்களால் முடியாது, அளவுக்கு சூக்ஷ்மமாக ஆகிப்போச்சு. இது மேலே முடியாதப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க வச்சுங்க, அது சூக்ஷ்ம தரம். அதையும் விட சூக்ஷ்மங்கிறார் இந்த பிரம்மம். அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப அரைச்சி ஃபைன் பவுடரை போடுறது அப்படின்னு நினச்சக்கூடாது. அவர் எதெல்லாம் நுண்மைன்னு நினைக்கிறீங்களோ அதையும் காட்டில் நுண்மை தான் அவர். இல்லை அது காட்டில் நுண்மை ஒன்று கண்டுபிடிச்சுன்னு நீங்கள் போங்க, அதுக்கும் பின்னால் அவர் இருப்பார். எப்படி இப்பொழுதுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்பொழுதுன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம்? ஒரு செகண்ட். ஆனால் இந்த அட்டாமிக் கிளாக் செய்கிறவங்க, அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸினுடைய ஸ்பீடு கணக்கு பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, கைனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க கைனட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணுறவங்க கெமிக்கல் கைனட்டிக்ஸு. இந்த ஒரு செகண்டெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் மாறிங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது வேகம் அது சொல்ல முடியாது. அவ்வளோ வேகங்களா? நீங்கள் தீக்குச்சி உரசி பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வேகம் நடக்குதுன்னு பாருங்கள். அந்த பத்தி எரியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எரிகிற பொருள்லேருந்து வெப்பம் வரது எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு செகண்டில் எத்தனை மாலிக்யூல்ஸ் வந்து ஆக்சிஜனோட கலக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான ஆக்சிஜனோட லட்சக்கணக்கான பொருட்கள் சாம்பலாகி எரிந்து கொண்டிருப்பது தான் நம்ம வந்து ஜுவாலைன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிஸ்ட்டு அவர் சொல்லுவார், இந்த செகண்டுங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்தவரை நம்ம ஒரு யுகம் மாறிங்க. அது ஒரு செகண்டில் நினைக்கணும். ஒரு செகண்டில் 1000ல் ஒரு பகுதி, அந்த பகுதியை 1000ல் ஒரு பகுதி, அதில் ஒரு 1000ல் ஒரு பகுதி, அதில் 1000ல் பகுதின்ட்டு ஹாம்டோ செகண்ட்லாம் போகிறாங்க. இந்த ஹாம்டோ செகண்டுக்கு கீழே இருக்குதுன்னா எங்கள் கிட்ட இருக்கிற வாட்ச் அவ்வளோதாங்க அளக்குது, இன்னும் அதுக்கே கீழே போகுதுங்க நீங்கள். அப்போது இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த காலம்ன்றது கடைசியில் துண்டாக்கி எது ஷார்ட்டஸ்ட் பீரியட் உங்கள் புத்திக்குள்ளே தானே இருக்க முடியாது. அந்த ஒரு பொருளை அறிகிற பொருள் அதை விட சூக்ஷ்மமாக இருக்குமா ஸ்தூலமாக இருக்குமா? சூக்ஷ்மமாக தானே இருக்கணும். இப்போது பேனை எடுக்கிறதுக்கு ஒரு சீப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேனை விட பெருசாக இருந்ததுன்னா அது பேனை எப்படி சீப்பு எடுக்கும்? பேன் சீப்பு எடுக்காது. அப்போ பேனை விட அந்த சீப்பினுடைய கேப்பு ரொம்ப சிறுசாக இருக்கணும். சூக்ஷ்மம் தான் ஸ்தூலத்தை பிடிக்கும். ஸ்தூலத்தை எப்படி சூக்ஷ்மம் பிடிக்கும்?
அது ஸ்தூலம் எப்படி சூக்ஷ்மத்தை பிடிக்கும்? முடியாது. சூக்ஷ்மம் தான் ஸ்தூலத்தை பிடிக்கும். அப்போது நீங்கள் ஒரு சூக்ஷ்மமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு சொல்கிறாரு, இது கீழே வந்து டைம் எல்லாம் கிடையாதுங்க, இதுக்கு மேலே டைமை உடைக்க முடியாது. என்ன அது சொல்லுங்கன்னா, அந்த டைமெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு எலக்ட்ரான் ஒரு சுற்றிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ, அல்லது எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற புரோட்டானுக்கும் ஒரு கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒளி போகின்ற வேகம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் பாஞ்சிடுமா. அப்படிப்பட்ட ஒளி எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் கேப் அடையிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அதுதான் எங்களால் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் டைமுங்கிறாங்க வச்சுக்க. அதை பிளாங்க்ஸ் டைம் அப்படிங்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லை எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும், அது வந்து பிளாங்க்ஸ் டிஸ்டன்ஸுங்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸு, நமக்கு தெரிஞ்ச டைம் இது தான். இதை வந்து 10⁻⁻43 அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நினைவில்லை. கிட்டத்தட்ட இந்த 43, 49 இதுக்குள்ளே தான் இருக்கும். இது தான் 49ங்கிறது வந்து டைமு, 43ங்கிறது டிஸ்டன்ஸ் அப்படின்னு எனக்கு நினைவு இருக்கிறது. செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாங்க்ஸ் டைம் தான் ஸ்மாலஸ்ட்டுங்கிறீங்க. ஒருவேளை அப்படி ஒன்று இருந்ததுன்னா அதை அறியறதுக்கு ஒன்று இருக்கணும் இல்லை? அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? சூக்ஷ்மமாக தான் இருக்கும். அதனால் எதெல்லாம் நீ சூக்ஷ்மன்னு சொல்கிறியோ, சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம், நீ எதெல்லாம் சூக்ஷ்மன்னு கடைசியில் போய் முடிப்பையோ அதை அறிகின்ற அந்த அறிவு அதையும் சூழ்ந்து பார்ப்பதனால அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? சூக்ஷ்மதரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம். இது ஒரு விளக்கம். இதை குறித்து இந்த அறிவுபூர்வமான அறிவுமயமான தத் திவ்யம் அசிந்திய ரூபம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? அது அளவற்றது. அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது. அது எதையும் சூழும். எவ்வளோ சிறிய காலத்தையும் அது வந்து சூழ்ந்து கொள்ளும். எவ்வளோ சிறிய இடத்தையும் அது நிரப்பிடும். அப்பேற்பட்ட ஒரு பொருளை நீ கொஞ்சம் கற்பனையில் கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் இப்படி ஒரு கற்பனை அது கொடுத்து பார்க்குது. ஆனால் அது தூராத் சுதூரே, எல்லாவற்றிலும் தூரத்தில் தான் இருக்குது. என்ன இப்போ தான் சொன்னீங்க அணுக்குள்ளேயும் போய்ட்டோன்னு சொன்னீங்க. ஆமாம், பக்கத்துலேயே இருந்தாலும் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பல கோடி பிறவியாக அதை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அது கிடைக்கவே மாட்டேங்குது. ஆத்மாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பிரம்மத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்கிறாங்க, இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் யாரும் அதுக்கிட்ட நெருங்கவே இல்லை. ஏன்? அவ்வளோ தூரத்தில் இருக்குது. தூராத் எவ்வளோ தூரம் இருக்குதோ சுதூரம் அதை விட தூரம் தான். ஒருவேளை நீங்கள் அணுக்குள்ளன்னு சொன்னீங்க. அண்டவெளியில் கடைசியில் பிக் பேங் ஆரம்பிக்கிறது 13.7 பில்லியன் ஒளியாண்டுகள். அந்த தூரத்தில் ஒளியாண்டுன்னு என்னது? ஒரு ஆண்டு முழுதும் ஒளி பயணம் செய்தால் எவ்வளோ தூரமோ, ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்ரு. அப்புறம் ஒரு வினாடி, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நீங்கள் போட்டுங்க, என்னால் முடியாது. அதை 60ஆல் பெருக்கணும்னா 1 மணி, அதை 24 பெருக்குனா ஒரு நாள், அதை 365 பெருக்குனாக்கா ஒரு வருஷம். அப்போ ஒளி தொடர்ந்து நீக்காமல் ஒளி ஆண்டு ஒரு வருஷம் சென்றால் எவ்வளோ தூரமோ அது ஒரு அழியாண்டு. இவங்க சொல்கிறாங்க 13.7 பில்லியன் ஒளியாண்டுகள் சென்றாலும் இந்த அண்டவெளி இருக்குதுன்றாங்க. அப்படி இருக்குதுன்றதை பார்க்கின்ற அறிவு இருக்குது இல்லை? அப்போது அது எவ்வளோ தூரத்தில் இருக்குப்பார். நீங்கள் எவ்வளோ நுணுக்கமாக போனாலும் அதுதான் இருக்கும், எவ்வளோ தூரம் போனாலும் அதுதான் இருக்கிறது. அந்த ஒன்று இப்படிப்பட்டதை எனக்கு நான் இது தேடணும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அதை தங்கம் ஈக அந்திக்கே உன் பக்கத்திலேயே தான் இருக்குது. நீ பார்த்தினால், நீ பார்க்க முயன்றால், பார்த்த பொழுது பத்யஸ்து நிகிதம் குஹாயாம், உன்னுடைய இதய குகையிலேயே உனது மனதிற்கு பின்னாடியே இத்தனை பேசி கொண்டிருக்கிறது. இதையும் அறிந்து கொண்டிருக்கின்ற அறிவாக இருக்கின்ற அந்த நிர்விசேஷமான காரணமான அந்த ஞானமாக அந்த கடவுள் தான் பார்க்கிறாரு. இப்பேற்பட்ட பொருள்னு என்னுடைய வாயை பழந்திய அது உன்கிட்டயே தான் இருக்குது, நீ தான் அப்படின்னு இதை சொல்லும் பொழுது நாம் இதை சிந்தித்து தானே பார்க்கணும். இதை நம்ம அனுபவிக்கணும். ஒரு நிதித்தியாசனத்தில் இப்பேற்பட்ட பொருளை தனத்தை வைத்துக்கொண்டு நான் இப்படி ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு ஒருத்தருக்கு யோசனையாவது வரட்டும் அப்படின்னு இந்த மந்திரம் இதை சொல்கிறது.
நாம் அடுத்த வகுப்பில் மீண்டும் முண்டகோபனிஷத்தின் மற்ற மந்திரங்களை பார்ப்போம் என்று நம்ம இன்றைக்கு வகுப்பை பூர்த்தி செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम.